रघुपते रामचंद्र राघवादयानिधे 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 शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये नमो नमः सद्गुरुभ्यः सद्गुरुभ्यो नमो नमः नमो नमः सद्गुरुभ्यः सद्गुरुभ्यो नमो नमः ज्ञानवैराग्यसम्पूर्णान् हरिभक्तिपरायणान् पूर्वाचार्याणहं वन्दे सम्प्रदायप्रवर्तकान् प्रह्लादनारदपराशरपुण्डरीकव्यासाम्बरीशशुकशौनकभीष्मदाभ्यां रुक्माङ्गदर्जुनवशिष्ठविभीषणादीन् पुण्यानिमान् परमभागवतान् स्मरामि काषाय दण्डकरकादिविभूषिताङ्गा वैराग्यभाग्यजलधे करुणानिधे त्वं संसारकूपपतितस्य समाकुलस्य बोधेन्द्रदेवा मम देहि करावलम्बम् हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं मुरलीमण्डितकरकमलं मुनिजनमोहनं व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेमभक्तमण्डलनित्यकीर्तितं प्रेमिकवरदम् आश्रेयम् कृष्णप्रेममहाभावलक्षणानि विशेषतः त्वामेवाश्रित्य राजन्ते राधिके माधुरी सखी इक्ष्वाकुवंशे तु सतां गवाञ्च रक्षां विधातुं कृपयावतीर्णः साक्षात् परात्मा निगमैकवेद्यः कोदण्डरामः कुलदैवतं मे कोदण्डरामः कुलदैवतं मे असूतयं कुमारकं समीरणं महाबलं समर्च्य पुण्यकर्मणा गिरीन्द्रकाननेञ्जना तमाञ्जनेयमीश्वरं धराधरेन्द्रसन्निभं भजामि वायुनन्दनं भजज्जनार्तिहारिणम् जानकीकान्तस्मरणं जय जय राम राम सद्गुरुनाथ महाराज की जय आंजनेय स्वामी की जय। श्रीफतियान भगवान माधुरी सखी समेत श्री प्रेमिकवरदनुடைய பரம கிருபையினாலும் சத்குருநாச்சார் மகாரஞ்சம் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிஜியினுடைய பரம அனுகிரகத்தினாலும் ராமச்சந்திர பிரபுவினுடைய பரம கிருபையினாலும் அற்புதமாக ஒரு நாளும் பக்தி விஜயம் அப்படிங்கிற தலைப்பில் பல பக்தாளுடைய சரித்திரங்கள்லாம் ஸ்மரிச்சுண்டு வரதுக்கான ஒரு பரம பாக்கியம் நமக்கு நம்ம குருநாச்சார் கொடுத்துருக்கார். அதில் ஒரு நாளாக நம்ம பாகவத தர்மத்தை ஸ்தாபித்து அதை வாழ்ந்து நாம மகிமை, சாது மகிமை, குரு மகிமை போன்ற
பாகவத தர்மத்தினுடைய அடிப்படைகளெல்லாம் காமிச்சு கொடுத்த மகாத்மாக்களுடைய சரித்திரம் ஒன்று ஒன்றா நம்ம அனுபவிச்சுட்டு வரோம். அதில் நேற்றைய தினம் அற்புதமான ஒரு ராமபக்தருடைய கதை, நம்ம துளசிதாசருடைய சரித்திரத்தை நம்ம நேற்றுக்கு ஸ்மரித்தோம். அடுத்ததாக இன்னைக்கும் இன்னொன்று ராமபக்தருடைய சரித்திரத்தை தான் ஸ்மரிக்க போகிறோம். துளசிதாசர் வடக்கு பிரதேசத்தில் இருந்த ஒரு ராமபக்தர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறவர் தெற்கு பிரதேசத்தில் சதர்ன் இந்தியாவை சேர்ந்த ஒரு ராமபக்தர், ஒரு மகாத்மா. அவருக்கு பத்ராச்சல ராமதாசர் அப்படின்னு பேர். அப்பேற்பட்ட பக்தருடைய சரித்திரத்தை இன்னைக்கு நம்ம ஸ்மரிச்சுட்டு வருவோம். பிரஹ்லாதனை பற்றி சொல்லும் போதே எல்லா மகாத்மாக்களும் ஏகோபிச்சு எல்லாரும் சேர்ந்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சகல பக்தர்கள் எல்லாருக்கும் அவர் தான் ராஜா அப்படின்னு எல்லாருமே ஏற்றுக்கிறார். இது நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தை எடுத்தாலும் நமக்கு தெரிய வருது. மற்ற புராண ஸ்லோகங்கள், இதிகாச ஸ்லோகங்கள்லாம் பார்த்தாலும் கூட பிரஹ்லாதன் தான் பக்த சாம்ராஜ்யத்துக்கான சக்கரவர்த்தி அப்படின்னு பல மகர்ஷிகள், பல மகாத்மாக்கள், சாதுக்கள் எல்லாருமே ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. எப்பேற்பட்டவர் பிரஹ்லாதன்னா, பொதுவாக ஒருத்தர் ஒரு பெரிய பக்தர் ஆயிட்டார் அப்படின்னா அவரை ஸ்மரிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அவருடைய குருவை ஸ்மரிச்சுட்டு தான் அவரை ஸ்மரிப்போம். ஏன்னா அவரே ஒரு பெரிய பக்தர், இவர் ஒரு பெரிய பக்தர் ஆயிருக்கார் அப்படின்னா அவருக்கு கிருப பண்ண குரு எப்பேற்பட்டவராக இருக்கணும், அவருக்கு கிருப பண்ண குருநாதர் எவ்வளோ பெரியவராக இருக்கணும் அப்படின்னு முதல்ல அந்த குருவை ஸ்மரிச்சுட்டு அப்புறம் தான் அந்த சிஷ்யரை ஸ்மரிப்போம். பிரஹ்லாதருடைய விஷயத்தில் தான் கொஞ்சம் மாறுறது. எல்லா பாகவதாலையுமே ஸ்மரிக்கிறோம் இல்லையா, ஒரு சில ஸ்லோகங்களில், அதுவும் பஜனையாக இருக்கட்டும், உபன்யாசமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் தியான ஸ்லோகங்களில் பொதுவாக எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம். ஏன்னா ஒரு பக்தரையுமே ஒரு பாகவதரையுமே ஸ்மரித்து புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி அப்படின்னு முடிப்பா. இப்பேற்பட்ட பரம பாகவதோத்தமர்களை ஸ்மரிக்கிறதுலேயே கோட்டி புண்ணியம், அவ்வளோ பெரிய பாக்கியம். அதனால அந்த பாகவதால ஸ்மரிச்சுண்டு மேலே இந்த பாகவத தர்மத்துக்குள்ள பிரவேசிப்போம் அப்படின்னு தான் தியான ஸ்லோகங்களில் பாகவதாலாம் அனுபவிப்பா. அதில் ஒரு பாகவதாலாம் சொல்லிகிட்டே வரணும் இல்லையா. சொல்லிட்டு வரும்போதே எல்லா மகாத்மாக்களுக்கும் என்ன ஆசைனா, முதல்ல பிரஹ்லாதனை தான் வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. பிரஹ்லாதனை தான் பாகவதால ஸ்மரிக்கிறதுல முதல்ல அவரை தான் ஸ்மரிக்கணும் அப்படின்னு எல்லா மகாத்மாக்களுமே ஆசைப்படுறா. ஆனால் பிரஹ்லாதனுக்கு யார் குரு? பிரஹ்லாதனுக்கு குரு நாரதர். அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? பெரிய பிரேமபக்தனான பிரஹ்லாதன் அவரே இப்பேற்பட்ட பிரேமபக்தர் ஆயிருக்கார் அப்படின்னா அதற்கான காரணம் நாரதர் பண்ண கட்டாட்சம் தான், நாரதர் பண்ண கிருபை தான். அப்போ பாகவதாலெல்லாம் ஸ்மரிச்சுட்டு வரும்போதே எப்படி ஆரம்பிச்சிருக்கலாம்? நாரத, பிரஹ்லாத, பராசர, புண்டரீக அப்படிதானே ஆரம்பிச்சிருக்கணும். ஆனால் அந்த ஸ்லோகத்தை கவனிச்சேன்னா பிரஹ்லாத, நாரத, பராசர, புண்டரீக, வியாசாம்பரீஷ, சுகசௌனக, பீஷ்மதார்பியான், ருக்மாங்கதார்ஜுன, வசிஷ்ட, விபீஷணாதீன் புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி. ரொம்ப அழகா ஆரம்பிக்கும் போதே குருவை கூட சொல்லலை, பிரஹ்லாத, நாரத, பராசர அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறது. அப்போ முதல்ல யார் ஸ்மரிக்கிறான்னா பிரஹ்லாதனை ஸ்மரிச்சுட்டு அதற்கப்புறம் தான் அவருடைய குருவான நாரதரையே ஸ்மரிக்கிறா அப்படின்னா நினச்சி பாருங்கோ பிரஹ்லாதனுடைய பெருமை எப்பேற்பட்டது அப்படின்னு. பிரஹ்லாதனுடைய பெருமை அப்பேற்பட்டது. அப்பேற்பட்ட பக்த சாம்ராஜ்ய சக்கரவர்த்தியாக பிரஹ்லாதன் இருக்கார். இப்படி ஒரு பக்த சிரோமணியாக ஒருத்தர் இருக்காருன்னா அதற்கான காரணம் என்ன? எந்த காரணத்தினால எல்லாருமே பிரஹ்லாதனா அப்படி கொண்டாடுறா? ஒரு பக்தன் அப்படின்னு வச்சுட்டா பொதுவாக சொல்லும் இல்லையா, ஒரு ரோல் மாடல் இல்லைனா இவரை தான் நம்ம வச்சுட்டு மெஷர் பண்ணுவோம் பக்தினா என்ன அப்படின்னு பொதுவாக ஒருத்தரை வச்சுப்பா. அந்த மாதிரி பிரஹ்லாதனை வச்சுக்கிறான்னா அப்போ பிரஹ்லாதன் கிட்ட அப்படி என்ன இருக்கு அப்படின்னு கேட்கணுமே. ஸ்ரீமத் பாகவதமே அழகாக வர்ணிக்கிறது. இது ஸ்ரீமத் பாகவதத்தில் சப்தமஸ்கந்தத்தில் பிரஹ்லாத சரித்திரத்தில் பிரஹ்லாதனுடைய குணங்கள்லாம் ரொம்ப அழகாக வர்ணிச்சுட்டு வருது. அப்படி வர்ணிச்சுட்டு வரும்போதே யார் இதெல்லாம் பிரஹ்லாதனுடைய குணங்களை யார் வர்ணிக்கிறா அப்படின்னா அவருடைய குருவே வர்ணிக்கிறார். பொதுவாக குரும் பிரகாஷையே தீமான் அப்படின்னு ஒரு சத் சிஷ்யன் பண்ண வேண்டிய வேலை தன்னுடைய குருநாதரை பிரகாசப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாள். இந்த இடத்துல என்ன நடக்கிறது? குருநாதர் சிஷ்யனை பிரகாசப்படுத்தி காமிக்கிறார் உலகத்துக்கு. அவ்வளோ அழகாக பிரஹ்லாதனுடைய குணங்களை நாரதரே வர்ணிக்கிறார். அவருடைய குணங்கள்லாம் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வர்றார். பிரம்மண்யா, சத்யசந்தா, ஜிதேந்திரியா, ஷீலசம்பன்னா. பிரம்மண்யன் எல்லா பெரியவாள் இடத்துலையுமே அப்படி வினயத்தோடு இருப்பான். யார் பெரியவா வந்தாலும் முதல்ல வந்து நமஸ்காரம் பண்ணுவான், அவ்வளோ மரியாதையை காமிப்பான்.
ஷீல சம்பன்னா, நல்ல குணங்களுடையவன். சத்யசந்தோ, எப்பொழுதுமே வாக்கில் சத்தியம் மட்டுமே வரும், பொய் பேசவே மாட்டான். ஜிதேந்திரியா, இந்திரியங்கள்லாம் ஜெயிச்சவன். அது மட்டும் இல்லாமல் தன்னை சுற்றி இருக்கக்கூடியவா எல்லாருமே தான் எப்படி பார்ப்பான் அப்படின்னா, தன்னை எப்படி பார்ப்பானோ அதே மாதிரி தான் எல்லாரையும் பார்ப்பானாம். ஆத்மவத் சர்வபூதானாம் ஏகா பிரிய சுஹൃத்தமஹா, எல்லாருமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவான், எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்லியாக இருப்பான், எல்லாரோடையும் பிரியத்தோடு இருப்பான் பிரகலாதன்னு குணங்கள்லாம் அடுக்கின்றே வர. முதல்ல ஆத்ம குணங்கள் எல்லாத்தையும் நம்ம நாரத மகரிஷி வர்ணிச்சுட்டு வர. ஏன்னா ஒரு பக்தன் அப்படின்னு இருந்தான்னா, பக்தனுக்கு முதல்ல ரொம்ப முக்கியமானதே நல்ல ஆத்ம குணங்கள் இருக்க வேண்டியது தான். நல்ல சத்தியத்தில் இருக்கணும், நல்ல தர்மத்தை பேசணும், எப்பொழுதுமே தர்மத்தில் நிற்கணும், எல்லாருமே சகஜமாக பார்த்து பழகணும், எல்லாரோடையுமே சமமாக இருக்கணும். இப்பேற்பட்ட ஆத்ம குணங்கள்லாம் ஒருத்தர்கிட்ட இருந்தால் தான் அவர்களுடைய பக்தி இன்னுமே அழகாக பிரகாசிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஆத்ம குணங்கள்லாம் இருந்தால் தான் காமக்ரோதங்கள்லாம் இல்லாமல் போட்டி பொறாமை காமம் குரோதம் எல்லாம் ஜெயிச்சதுனால அவளுக்கு ஒருத்தரை பார்த்து கோபம்னே மனசில் ஒரு எண்ணம் வராது, ஒருத்தரை பார்த்து சாபம் கொடுக்கணும்னு கூட ஒரு மனசில் எண்ணம் வராது. எப்போனா ஆத்ம குணங்கள்லாம் இருந்தால் தான். அதனால முதல்ல அந்த பக்தனுடைய ஆத்ம குணங்கள்லாம் வர்ணிச்சுட்டு வந்து அதுக்கடுத்ததான் பிரகலாதன் அவனுடைய பிரேம லட்சணங்கள்லாம் எடுத்து காமிக்கிறான். ஒரு பரம பிரேம பக்தனா பிரகலாதன் இருக்கிறதுனால क्वचित् रुदति तच्चिन्ताह्लाद उद्गायति क्वचित् हसति क्वचित् नृत्यति அப்படின்னு பிரகலாதன் அப்பப்போ பகவானை நினச்சி கண்கள்லேருந்து ஆனந்த பாஷ்பம் ஏற்படுமா, அப்பப்போ பகவானை நினச்சி சந்தோஷத்தில் குதித்து நர்த்தனம் ஆடுவானா, அப்பப்போ பகவானை நினச்சி ஒரு க்ஷணத்தில் மூர்ச்சையாக போய் விழுந்துருவானா. இப்படி பலவிதமான பிரேம லட்சணைகள்லாம் பாவ லட்சணங்கள்லாம் அந்த பிரகலாதன் இடத்துல ஏற்படுறதுன்னு பிரகலாதனுக்கு நல்ல ஆத்ம குணங்களும் இருக்கு. ஆத்ம குணங்கள்னு மட்டும் இல்லாமல் பிரகலாதன் இடத்துல அப்படி பிரேம பக்தியும் இருக்கு. இப்படி சொல்லிகிட்டே வராரா. நாரதர் சொல்கிற இந்த மாதிரி நான் குணங்களை சொல்லிகிட்டே வந்தேன்னா எனக்கு முடியறது. ஏன்னா பிரகலாதனுடைய குணங்களுக்கு முடிவே கிடையாது. குணை அலமசங்கே மகாத்மியம் தஸ்ய சூச்சதே வாசுதேவே பகவதி யஸ்ய நைசர்கிகீ ரதி. பிரகலாதரை பார்த்து சொல்கிற நாரதர், இவனுடைய குணங்கள்லாம் நான் சொல்லிகிட்டே போகலாம். ஏன்னா அசங்கேயி, சங்கேனா கணக்கு, கணக்கிட முடியாத அளவுக்கு குணங்கள் இந்த குழந்தை இடத்துல இருக்குது. இப்போ நான் சொன்னதெல்லாம் ஏதோ அவனுடைய மகிமையை கொஞ்சமாக சூச்சனை பண்ணுற போல. மகாத்மியம் தஸ்ய சூச்சதை சின்னதாக ஒரு சூச்சனையாக சொல்கிறேன். ஏன்னா இவன் எப்பேற்பட்டவனாக இருக்கான்னா, பிறந்ததுலேருந்து அகோராத்திரம் ஒரு நாள் விடாமல், ஒரு 5 செகண்ட்ஸ் கூட கேப் விடாமல் அவனுடைய மனசு பகவான் இடத்துலையே லயிச்சிருக்கு. எஸ்ய நைசர்கிகீ ரதிஹி அப்படின்னு சொல்கிறான். யாருமே இவனுக்கு இதை கற்றுக் கொடுக்கல, அவனுக்கா ஸ்வபாவமாக அப்படி ஒரு பக்தி ஏற்படுறது. பக்தியும் தைலதாரையாக இருக்குது. எப்படின்னா அந்த பக்தி பண்ணும் போதே நம்ம ஏதாவது வேலைக்கு போகிற மாதிரி, நான் வந்து மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் பக்தி பண்ணுறேன், சாட்டர்டே சண்டே லீவ் அப்படின்லாம் இருக்க மாட்டான். பரம பக்தர்கள்லாம் எப்படி இருப்பான்னா தைலதாரையா, ஒரு எண்ணெயை விட்டோம்னா அந்த எண்ணெயுடைய விஸ்காசிட்டினால அது எப்படி ஒரு பிரேக் இல்லாமல் அப்படியே கீழே வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிரேக் இல்லாமல் பகவானை நினச்சுட்டே இருக்கிறதுக்கு தான் தைலதாரையாக பகவானை நினைக்கிறது. அப்பேற்பட்ட நேச்சுரலாக பிரேக்கே இல்லாத ஒரு பக்தி அந்த பிரகலாதன் இடத்துல இருக்கு. குழந்தையாக இருக்கிறதுலேருந்து அவனுக்கு இந்த சாதாரண விஷய விளையாட்டுலலாம் ஆசையே இல்லை. எப்பொழுதுமே கிருஷ்ண கிரக கிரகீதாத்மா ந வேத ஜெகதீத்ருஷம். கிருஷ்ணன்னு ஒரு கிரகம் அந்த பிரகலாதனை பிடிச்சுட்டு இருந்தான். அதனால உலக விஷயமே அவன் கண்ணுக்கு தெரியல. எங்கே பார்த்தாலும் நாராயணா நாராயணா நாராயணான்னு பகவானையே நினச்சிட்டு இருக்கான். அப்படின்னு எப்பொழுதும் பிரகலாதன் எப்படி இருப்பான்னா கோவிந்த பரிரம்பிதா அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறான். எப்பொழுதுமே கண்ணனால் ஆலிங்கனம் பட்டவனாகவே இருப்பானாம் நம்ம பிரகலாதன் எப்பொழுதுமே. அப்பேற்பட்ட பிரகலாதனுடைய குணங்கள் இதெல்லாம் சொல்லிட்டு வந்தாலே தெரியறது எவ்வளோ பெரிய பக்தன் அப்படின்னு. இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு அழகான விஷயம், ஒரு பக்தன் இடத்துல என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போதே பிரகலாத சரித்திரமே காமிக்கிறது. பிரகலாதன் அனவர்த்தமும் நாராயண நாமம் சொல்லிகிட்டே இருக்கான். பிரகலாதனுடைய அப்பா யாருன்னா ஹிரண்யகசிபு. எந்த ஒரு அசுரன் எல்லா உலகத்தையும் போட்டு படுத்தின்னு இருக்காரோ அவர் தான் இந்த குழந்தையினுடைய அப்பா. இந்த குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புகிறா. ஸ்கூலில் இருக்கிற வாத்தியார்லேருந்து எல்லாருமே
இரண்யகசிபு பேரை சொல்லுடா, நாராயண நாமத்தை சொல்லாத, நாராயண நாமத்தை சொல்லாத அப்படின்னு சொன்னாலும் கூட, எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும் கூட ஒரு நாள் விடாமல் நாராயண 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 நாராயணன் மூச்சுடற மாதிரி நாராயண நாமம் சொல்லிகிட்டே இருக்கான் இந்த குழந்தை. எல்லாரும் பயமுத்துறா. அவாவா வந்து சொல்கிறான், இங்கே பாரு, நீ நாராயண நாமம் சொன்னேன்னா உன் அப்பாவுக்கு தெரிய வந்ததுன்னா, உன் அப்பா பேரை சொல்லாமல் உன்னுடைய அப்பாவுடைய எதிரி பேரை சொல்கிறேன்னு தெரிய வந்தது, அவ்வளோதான் பிரகலாதா, ஒன்றை வதம் பண்ணது இருக்கட்டும், எங்களையும் வதம் பண்ணிடுவா, யார் யாரெல்லாம் உன் பக்கத்தில் இருக்காலோ எல்லாரையும் வதம் பண்ணிடுவான்னு அந்த வாத்தியார்லேருந்து குழந்தையிலேருந்து எல்லாருமே பயப்படுறா. எல்லாருமே பிரகலாதன் இடத்த சொல்கிறா, நாராயணநாமம் சொல்லாதடா, நாராயணநாமம் சொல்லாதடா அப்படின்னு. என்ன சொன்னாலும், யார் என்ன ப்ரெஷர் பண்ணாலும், யார் என்ன பயமூத்தினாலும் நாராயண 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 அனவரத்தமும் சொல்லிட்டு இருக்கான். இது எது வரைக்கும் அப்படின்னா, தான் அப்பாவுக்கு அவ்வளோ கோபம் வருது. யார் யாரெல்லாம் சிப்பாய்கள் இருக்காளோ எல்லாரையும் கூட்டின்னு வந்து, இதுக்கு மேலே இவன் என் பையன்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு இஷ்டம் இல்லை, வதம் பண்ணிடுங்கோ அப்படின்னு ஹிரண்யகசிபு சொல்லிடுறான். வதம் பண்ணிடுங்கோன்னு சொல்ல உடனே நம்ம பிரகலாதனை படுத்தாதது இல்லை. பிரகலாதனை வதம் பண்ணுறதுக்கு பலவிதமான உபாயங்கள் கை கொள்றா. சூலத்தினால பிரகலாதனை குத்தி வதம் பண்ணணும்னு பார்க்குறா, யானையினால பிரகலாதனை மிதிச்சு வதம் பண்ணணும்னு பார்க்குறா, விஷப்பாம்புனால அவனை கடிச்சு வதம் பண்ணணும்னு பார்க்குறா, பெரிய மலையிலேருந்து கீழே தூக்கி போட்டு அவனை உருட்டி வதம் பண்ணணும்னு பார்க்குறா, சமுத்திரத்தில் தூக்கி போட்டு அவனை வதம் பண்ணணும்னு பார்க்குறா, நெருப்பில் அவனை நடக்க வச்சு வதம் பண்ணணும்னு பார்க்குறா. எப்படி எப்படி இல்லாமோ அந்த குழந்தைய வதம் பண்ண பார்க்குறா. என்னதான் வதம் பண்ண பார்த்தாலும், வதம் பண்ணுற சமயத்தில் கூட வதம் பண்ணணும்னு கையில் அந்த சூலத்தை வச்சுட்டு கத்தலா, இங்கே பாரு, இப்போ கூட பரவாயில்ல, ஹிரண்யகசிபு நாமத்தை சொன்னிட்டேன்னா விட்டுடுவோம், நாராயணாமம் சொன்னேன்னா குத்துவோம்னு அப்போ சொன்னாலும் கூட நாராயண 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 நாமம் சொல்லிகிட்டே இருந்தால், என்னதான் அவர்கள் இந்த குழந்தைய வதம் பண்ணணும்னு பார்த்தாலும் கூட ஒன்றும் பண்ண முடியல பிரகலாதனை. பிரகலாதன் என்ன நினச்சிருக்கலாம் சொல்லுங்களேன்? பிரகலாதன் நினச்சிருக்கலாம், நாராயணா, உன் நாமத்தை நான் அனவரத்தமும் சொல்லிகிட்டு இருக்கேன், ஒரு நாள் விடாமல் உன் நாமத்தை நான் சொல்லிகிட்டு இருக்கேன், உன் நாமத்தை சொல்கிற எனக்கு இதுதானா பலன்? நாராயணா, நாமத்தை சொல்கிற எனக்கு சூலத்தினால குத்துறதும், மலையிலேருந்து உருட்டி விடுறதும், யானையினால் மிதிக்க வைக்கிறதும், பாம்புனால் குத்த வைக்கிறதும்னு இதுதான் இந்த பக்தியினோட பலன் ஆச்சே. அப்போ எதுக்கு நான் பக்தியை பண்ணணும்? நான் பாட்டுக்கு என் அப்பா பேரை சொன்னேன்னா சந்தோஷமாக இருக்க போகிறேன், எதுக்கு நான் நாராயண நாமம் சொல்லியிருக்கணும்னு விட்டுருக்கலாம் இல்லையா? விட்டுருக்கலாமே. நம்ம கதையெல்லாம் நமக்கே நல்லா தெரியும். பகவான் இருக்கார் இருக்கார் இருக்காருன்னு நல்லா நம்பிக்கையோடு இருப்போம். அப்படியே நடந்து போகும்போதே நம்மளை அறியாமல் ஏதோ கல்லில் காலை வச்சு தடுக்கி கீழே விழுந்துருவோம். விழுந்த உடனே, சே இருக்கியா நீ பகவானே, நீ இருக்கியா பாரு, நீ பார்த்துட்டே இருக்க, நான் கீழே விழுந்துட்டேன் பாரு அப்படின்னு ஏதோ நடக்கும் போதே கீழே விழுந்து அடிபட்டதுன்னா பகவான் காண போயிட்டார். அப்படி இருக்கிற நம்ம எங்கே இருக்கோம்? இந்த மாதிரி சூலத்தினால குத்தணும்னு பார்க்குறதும், யானையினால் மிதிக்க வைக்கணும்னு பார்க்குறதும், எப்படி எப்படிலாம் வதம் பண்ணணும்னு கஷ்டப்படுறான். இதெல்லாம் நடக்கும் போதையும், அவ்வளோ கஷ்டங்கள் ஏற்படும் போதையும் கூட அவனுக்கு எந்த விதமான ஒரு தடை பக்தியில் இல்லாமல் பக்தி இன்னுமே திருடமாறுது அப்படின்னா அதுதான் ஒரு பக்தனுடைய லட்சணம். ஒரு பரம பக்தன் அப்படின்னா எப்படி இருப்பான்னா, என்னென்னலாம் அவன் வாழ்க்கையில் நடக்கிறதோ எல்லாமே கிருஷ்ண கிருபை அப்படின்னு இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இதோ நமக்கு பெரிய வீடு கிடச்சிருக்கு, ஆஃபீஸில் ப்ரொமோஷன் கொடுத்துருக்கா, நிறைய பைசா வந்திருக்கு, ஆஹா எல்லாம் கிருஷ்ண கிருபைன்னு அதை மட்டும் சொல்லக்கூடாது. வாழ்க்கையில் நமக்கு என்னெல்லாம் கஷ்டங்கள் ஏற்படுறதோ அதையும் கிருஷ்ண கிருபை அப்படின்னு ஏற்றுக்கணும். ஏன்னா ஒரு பரம பக்தன் ஆயாச்சு அப்படின்னா என்னைக்கையாவது பகவான் நமக்கு கெடுதலை பண்ணுவானா? என்னைக்கையாவது பகவான் நமக்கு ஏதாவது கெடுதலை பண்ணி நம்மளை கஷ்டப்படுத்துவானா? கஷ்டப்படுத்தவே மாட்டான். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டம் ஏற்படுறது அப்படின்னா அது அவனுடைய இச்சை. இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, நமக்கு அது புரியல, ஆனால் பகவானுக்கு தெரியறதுன்னு எல்லாம் அவனுடைய சங்கல்பம், அவனுடைய இச்சை, அவனுடைய கிருபைன்னு நினைக்கிறது தான் ஒரு பரம பக்தனுடைய உயர்ந்த நிலை. அப்படி தானே பிரகலாதன் இருந்தான். ரொம்ப அழகாக நாராயணியத்திலே ஒரு ஸ்லோகத்தில் பிரகலாதனுடைய அவஸ்தையை பிரகலாதன் எப்படி கஷ்டப்படுத்தினான்னு சொல்கிறார். சூலைராவித்தஹ சுபஹுமதிதோ திக்கஜகணீ மகாசர்ப்பைஹி தஷ்டோப்யனசனகராஹார விதுதஹ கிரீந்திர விக்ஷிப்தோப்யஹ பரமாத்மன் நைவிவோ த்வயி ன்யஸ்யாத்மத்வாத் கிமபி ந நிபீடாம் அபஜத. ஒன்னொன்னா இந்த ஒரு ஸ்லோகமே போதும். பிரகலாதனை எப்படி எப்படிலாம் வதம் பண்ணணும்னு ஹிரண்யகசிபு கஷ்டப்பட்டானோ அது எல்லாத்தையும் இந்த ஒரு ஸ்லோகமே சொல்லுறது. ச சூலைராவித்தஹ சுபஹு மதிதோ திக் கஜகணைஹி மகா சர்ப்பைஹி
தஷ்டோப்யனசன கராஹார விதுதா, பெரிய பெரிய சூலங்கள்னாலையும் கத்தினாலையும் சர்ப்பத்தினாலையும் பெரிய மலையிலேருந்து தூக்கி போடுறதுனாலையும்னு என்ன நடந்தாலும் பிரகலாதனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு மகாத்மாக்கள்லாம் காமிப்பான். பிரகலாதனா இல்லாத நம்மெல்லாம் பார்த்தோம்னா, அடடா சூலத்தை வச்சு குத்துறாளே, அடடா மலையிலேருந்து அவனை உருட்டி விடுறாளே, அடடா நெருப்புல நிற்க வைக்கிறாளே, அச்சோ அந்த குழந்தை பிரகலாதன் அவன் எப்படி தவிப்பானோ, அவனுக்கு என்ன கத்தியோன்னு நம்மளாம் அப்படி தானே நினச்சிப்போம். பிரகலாதனுக்கு என்ன ஆகும்னா, பிரகலாதன் பார்ப்பான், ஓஹோ அப்பாவினுடைய சிப்பாய் நாராயணன் கையில் சூல நாராயணத்தை எடுத்துட்டு வந்து இந்த பிரகலாத நாராயணனை குத்த பார்க்குறாளே, ஓஹோ அப்பாவுடைய சிப்பாய் நாராயணர்கள் இந்த பிரகலாத நாராயணனை கூட்டிகிட்டு போய் நெருப்பு நாராயணனில் போட பார்க்குறாளே, ஓஹோ அப்பாவுடைய சிப்பாய் நாராயணர்கள் இந்த பிரகலாத நாராயணனை ஒரு பாம்பு நாராயணனை கூட்டிகிட்டு வந்து விஷ நாராயணத்தினால வதம் பண்ண பார்க்குறாளேன்னு அவனுக்கு எல்லாமே நாராயணமயம். எப்போ அவனுக்கு எல்லாமே நாராயணமயமோ அந்த நாராயணன் விஷமா அமிர்தமா? அமிர்தம் தானே. அதனால அழகா இந்த இடத்துல நாராயண பட்டத்திரி சொல்ற, கிரீந்திர பிக்ஷோத்தோப்யா பரமாத்மன் ஐ விபோ त्वयि न्यस्तात्मत्वात् किमपि न निपीडाम् अभजत. त्वयि न्यस्तात्मत्वात्, ஒன் இடத்துலையே அவன் மனசு இருந்ததுனால அவனுக்கு எந்த வழியும் தெரியாமல் போயிடுது அப்படின்னு பிரகலாதனுடைய அப்பேற்பட்ட ஒரு குணம். என்ன சொன்னாலும் இது அவ்வளோ பரிஷ்காரமாக தெரியறது. தன்னை வதம் பண்ணணும்னு வந்தாலும், தனக்கு கஷ்டத்தை கொடுக்கணும்னு வந்தாலும், தன்னை அடிக்கணும்னு வந்தாலும் கூட பக்தி துளி குறையாம இன்னும் வளருது அப்படின்னா அதனால தான் பக்த சாம்ராஜ்ய சக்கரவர்த்தினே சொல்கிறோம். அதனால தான் பிரகலாதனுக்கு அப்பேற்பட்ட ஒரு பட்டத்தை கொடுக்குறா. பக்தன்னா அப்படி தான் இருப்பா. பக்தனுடைய ஒரு நிலையே அதுதான். இந்த மாதிரி கதையெல்லாம் கேட்ட உடனே நம்ம பயந்துடக்கூடாது. அடடா பக்தி பண்ணானா இப்படி தான் கஷ்டப்படுவாளா, அப்போ பக்தியே வேண்டாம்ப்பா எனக்கு அப்படின்னு பக்தியெல்லாம் விட்டுறக்கூடாது. ஏன்னா எப்படி யார் பக்தி பண்ணுறான்னு பகவானுக்கு நல்லா தெரியும். அவளுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த மாதிரி பகவான் கொடுப்பான். நம்ம வீட்டிலேயே நம்ம கிரகத்திலேயே ஒரு அம்மா இருக்கா, அந்த அம்மாவுக்கு 2 குழந்தை. ஒரு குழந்தை நல்ல புஷ்டியாக இருக்கு, ஒரு குழந்தை பாவம் ரொம்ப நொஞ்சானா இருக்கு. இந்த அம்மா இந்த 2 குழந்தைகளோட விளையாடுறதுமே வித்தியாசமாக தான் விளையாடுவாள். இந்த அம்மா என்ன பண்ணுவா, நோஞ்சாம் பையன் அப்படின்னா பார்த்து அந்த குழந்தைய தூக்கி பார்த்து அந்த குழந்தை கையை பிடிச்சிட்டு எல்லா இடத்துக்கும் கூட்டின்னு போய் ரொம்ப பத்திரமா ஜாக்கிரதையாக அந்த குழந்தையோட இருப்பான். இதுவே அந்த புஷ்டி பையனாக இருந்தான்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தை இப்படி மேலே தூக்கி போட்டு பிடிச்சிப்பான். இது அந்த நோஞ்சாம் பையனை மேலே தூக்கி போட்டான்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், இன்னும் பண்ண முடியாது அந்த குழந்தைய. அப்படி அந்த அம்மாவுக்கு தெரியறது இல்லையா எந்தெந்த குழந்தைய வச்சுட்டு எப்படி விளையாடணும் அப்படின்னு பகவானுக்கும் நல்லா தெரியும். நம்மள மாதிரி ஜனங்களுக்கெல்லாம் பகவான் இவ்வளோ நிறைய கஷ்டங்கள் எல்லாம் கொடுத்து அப்படிலாம் பண்ணவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் சின்னதாக ஒரு கஷ்டம் ஏற்பட்டால் கூட பகவான் இல்லை அப்படின்னு இவாளெல்லாம் சொல்கிற கேஸ். அதனால இவாளோடலாம் அப்படிலாம் விளையாட மாட்டான் பகவான். யாரோட விளையாடுவான்னா, பக்தி அப்படின்னு ஒரு பர்சன்டேஜ் இருந்ததுன்னா அதுக்கு 100க்கு 100% யார் பக்தி பண்ணுறாலோ அவளோட தான் விளையாடுவான் பகவான். அவளுடைய வாழ்க்கையெல்லாம் நம்ம படிச்சுட்டு பக்தாளாக இருந்துட்டு இவாளுக்கு இவ்வளோ கஷ்டம் ஏற்படுறதுன்னு துளி கூட நினச்சிடக்கூடாது. ஸ்ரீ அண்ணா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோமே பத்ராச்சல ராமதாசர் கதை, அதுக்கு அவதாரிக்கையே இதுதான் வைக்கிறார். அவருடைய வைஷ்ணவ சம்ஹிதையில் அவதாரிக்கையாக இதுதான் வைக்கிறார். சர்வஜ்ஞோ பகவான் விஷ்ணு ஸ்வகீயான்ன பரீட்சதே மூடாஸ்து நைவ ஜானந்தி சதாம் துக்கஸ்ய காரணம். பகவான் அந்தந்த பக்தனுடைய ஒரு மாஹாத்மியத்தை எடுத்து காமிக்கணும் தான் இந்த மாதிரி லீலைகள்லாம் விளையாடுறான். அவள் வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டங்களை கொடுக்குறான்னா ஏன் பகவான் அதை காமிச்சு கொடுக்குறான்னா, நீ பாரு அவ்வளோ வாழ்க்கையில் அவன் கஷ்டப்பட்டாலும் கூட ஒரு க்ஷணம் அவன் அவனுடைய பக்தியை குறைச்சிக்கவே இல்லை. என்ன நடந்தாலும் பகவத் கிருபை, என்ன நடந்தாலும் பகவானுடைய சங்கல்பம், என்ன நடந்தாலும் பகவானுடைய இச்சா அப்படின்னு அந்த பக்தாலாம் இருக்கா பாரு அப்படின்னு காமிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி லீலைகள்லாம் பண்ணுறான். அதனால தான் கிந்து பக்தஸ்ய மாஹாத்மியம் பிரகாஷயிதும் இச்சையா லீலாம் கரோதி பகவான் நாத்திர கர்மாஸ்ய காரணம் அப்படின்னு ரொம்ப அழகாக இந்த ஸ்லோகத்தை எடுத்து காமிக்கிறார். இதை வச்சுட்டு தான் நம்ம இன்னைக்கு இந்த சரித்திரத்தையே பார்க்க போகிறோம். பத்ராச்சல ராமதாசருடைய சரித்திரம் ஏன் எல்லாருமே அவ்வளோ பெரிய பக்தராக அவரை கொண்டாடுறா அப்படின்னா பல விஷயங்கள் சொல்லலாம். ஒன்று அவர் இருந்த பாகவத தர்மம், இன்னொன்று அவர் பாடின கீர்த்தனங்கள். இந்த பாகவத தர்மத்தில் இருந்த எல்லா மகாத்மாக்களுமே அவள் எல்லாருமே ஒரே விஷயத்தான் உபதேசம் பண்ணியிருக்கா. அவள் யாருக்குள்ளேயுமே எந்த விதமான அபிப்பிராய பேதமும் கிடையாது. எந்த ஒரு செஞ்சுரியில் வாழ்ந்த எந்த ஒரு மகாத்மாவின் இடத்துல போய், பாகவத தர்மத்தில் இருந்த மகாத்மாவின் இடத்துல போய் நீங்கள் கேட்டேன்னா அவள் எல்லாருமே ஒன்று தான் சொல்லுவாள், என்னன்னா ராமநாமா இருக்கே வேற என்ன,
ராமநாமா போதுமே, அதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? சத்சங்கம் கிடச்சிட்டேப்பா, அதுக்கு மேலே என்ன வேணும்? குருநாதர் கிடச்சிட்டேப்பா, அதுக்கு மேலே என்ன வேணும்னு மகாத்மாக்கள் எல்லாருமே அது ஒரே விஷயத்தை தான் சொல்லுவான். அதே மாதிரி தான் கீர்த்தனங்கள் பத்ராச்சல ராமதாசரும் பாடியிருக்க. அப்பேற்பட்ட பக்தி, அப்பேற்பட்ட சங்கீர்த்தனம் எல்லாத்துக்கும் மேலே தான் வாழ்க்கையில் என்னதான் அவர் கஷ்டப்பட்டாலும் கூட, என்னதான் அவர் அடித்தாலும் கூட அந்த பக்தியானது அவருக்கு இன்னும் வளர்ந்து பகவானை இன்னும் பாடினார். அப்படின்னா எப்பேற்பட்ட சரித்திரம்! அப்பேற்பட்ட பத்ராச்சல ராமதாசருடைய சரித்திரத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பத்ராச்சல ராமதாசருடைய அவதாரம் நெலகுண்டப்பள்ளி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் ஏற்படுறது. ஆந்திர பிரதேசத்தில் தான் அவருடைய அவதார். அவருடைய அப்பாவுக்கு லிங்கண்ணா அப்படின்னு பேர். இவரும் எப்படி ஸ்ரீதரியாவாளுடைய சரித்திரத்தை பார்க்கும் போதே அவருடைய அப்பாவும் ஒரு ராஜாவுக்கு ஒரு மந்திரியாக இருந்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, மந்திரி குடும்பம் அப்படின்னு. அந்த மாதிரி லிங்கண்ணாவும் அந்த காலத்தில் தானிஷா அப்படின்னு ஒரு ராஜா, அந்த ராஜாவின் இடத்துல தான் இவர் மந்திரியாக இருந்துட்டுருக்கார். மந்திரியாக இருந்துட்டு அந்த ராஜாவுக்கு என்னென்னலாம் தேவையோ எல்லாத்தையும் பண்ணிட்டு அவ்வளோதான் உபதேசங்கள்லாம் பண்ணிட்டு அந்த ராஜாக்கே அவ்வளோ சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு மந்திரி நமக்கு கிடைச்சாரு, நமக்கு என்னதான் கஷ்டமாக இருந்தாலும் அவருக்கு எல்லாத்துலேருந்தும் வெளியே வரதுக்கான ஒரு வழி தெரிஞ்சிருக்கேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு பலவிதமாக அவருக்கு உபச்சாரம் பண்ணுவார். அந்த ராஜா அந்த மந்திரிக்கு என்னென்னலாம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ பைசா, அவ்வளோ நிலம், அவ்வளோ பெரிய அரண்மனை எல்லாத்தையும் கொடுத்துருக்க. நிறைய சம்பாதிச்சு வச்சுட்டுருக்கார் நம்ம லிங்கண்ணா. நிறைய அவருடைய வாழ்க்கையில் இதுக்கு மேலே அவர் சந்ததியில் எவ்வளோ ஒரு ஜெனரேஷன் வந்தாலும் ஒரு 10-20 ஜெனரேஷன் உள்பட சாப்பிட்ற வரைக்கும் அவருக்கு நல்ல ஒரு பைசா இருக்குது. அப்படி கோட்டீஸ்வராலாம் அவள் இருக்கா. ஆனால் இதெல்லாம் அவள் லட்சப்படுத்தவே மாட்டாள். பக்தாளாக இருந்துட்டா அப்படின்னா நீங்கள் அவள் முன்னாடி எவ்வளோ தான் பைசா எடுத்துன்னு போய் காமிங்கோ, எவ்வளோ தான் பைசாவை எடுத்து காமிச்சாலும், எவ்வளோ தான் அவர்களுக்கு ஒரு பெரிய பதவியை எடுத்து காமிச்சாலும், எவ்வளோ தான் பெரிய நிலத்தை எடுத்து காமிச்சாலும், பெரிய அரண்மனையை எடுத்து காமிச்சாலும் அவள் கண்ணுக்கு அதெல்லாம் மண்ணு மாதிரி அப்படின்னு பாகவதமே சொல்லுறது. அம்பரீஷன் அப்படிங்கிற ஒரு மகாராஜானுடைய சரித்திரத்தை பாகவதம் ஆரம்பிக்கும் போதே அம்பரீஷன் ஒரு பெரிய பாகவதர் அப்படின்னு ஸ்ரீ சுகர் ஆரம்பிக்கிறார். அம்பரீஷோ மகாபாகா சப்தத்வீபவதி மஹீம் அவ்யயாஞ்ச ஸ்ரீயம் லப்த்வா விபவம் ச அதுலம் புவி. ஸ்ரீ சுகர் அம்பரீஷனை பற்றி சொல்லும் போதே ரொம்ப அழகாக சொல்கிற. சப்தத்வீபவதி மஹீம் அவ்யயாஞ்ச ஸ்ரீயம் லப்த்வா. அம்பரீஷன் எப்பேற்பட்ட ராஜாவாக இருந்தான் அப்படின்னா, ஏதோ இந்த பூமியில் ஒரு கான்டினென்ட்டில், ஒரு கண்ட்ரியில், ஒரு ஸ்டேட்டில் ஒரு கிராமத்து பஞ்சாயத்து லீடராக இருந்தாலே தலைமையில் அவ்வளோ ப்ரைடு, தலைமையில் அவ்வளோ கர்வம். ஒரு சின்ன இடத்துக்கு தான் ஏதோ ஒரு லீடராக செலக்ட் பண்ணியிருக்கான்னா அதுவே அவளுக்கு அவ்வளோ கர்வத்தை கொடுக்கறது. அம்பரீஷன் யாருன்னா சப்தத்வீபத்துக்குமே ராஜாவா நினச்சி பாருங்க. ஃபார் ஆல் த 7 கான்டினென்ட்ஸ் ஒரே ஒரு ராஜானா அவனுடைய ஐஸ்வர்யத்தை கணக்கிட்டிட முடியுமா? அவருடைய ஐஸ்வர்யம் எப்பேற்பட்டதுன்னு நம்மளால ஒரு கவுண்ட் எடுத்து சொல்லிட முடியுமா? அதனால சுகரே சொல்றார், அவ்யயாஞ்ச ஸ்ரீயம் லப்த்வா. அவருடைய ஐஸ்வர்யத்துக்கு, அவருடைய ஸ்ரீக்கு ஒரு கணக்கே கிடையாது. அவ்வளோ ஐஸ்வர்யம் நம்ம அம்பரீஷன் இடத்துல இருக்கு. ஆனால் ஒரு மகாபாகவதர்னு தானே ஆரம்பிச்சிருக்க. அப்போ மகாபாகவதர்னு சொல்கிறதுக்கான காரணம் இவர்கிட்ட இருக்கிற பைசாவா, இல்லை 7 தீபங்களுக்கும் இவர் ராஜாவாக இருக்கிற அதுவான்னு கேட்டால் சுகர் அடுத்த ஸ்லோகத்திலே சொல்கிற, இல்லை ஏன் இவர் மகாபாகவதர்னு சொல்கிறேன்னா, இவ்வளோ இருந்தும் அம்பரீஷன் கண்ணுக்கு ஏனேதம் லோஷ்டவத் ஸ்மிருதம் அப்படின்னு சொன்னார். அம்பரீஷன் கிட்ட கேட்டானா அம்பரீஷன் சொல்லுவாராம், என்ன இதெல்லாம் மண்ணுக்கு துல்லியம் தானே, இதை வச்சுட்டு யார் என்ன பண்ணுவா? இவ்வளோ ராஜ்யம் இருக்கிறதும், இவ்வளோ பைசா இருக்கிறதும், இவ்வளோ புகழ் இருக்கிறதும் இதெல்லாம் தற்காலிகம் தானே, இதெல்லாம் இதுவா சொத்து? எது சொத்து அம்பரீஷனுடைய கண்ணுக்குன்னா, சவை மனஹா கிருஷ்ண பதாரவிந்தயோ வச்சாம் சிவை குண்ட குணானுவர்ணனே கரௌ ஹரேர் மந்திர மார்ஜனாதிஷு ஸ்ருதிஞ்சகார அச்சுத சத்கதோதயே. அம்பரீஷனுக்கு பக்தி தான் சொத்து. அவருக்கு காது நிறைய பகவான் கதையை கேட்கறது, கண்ணு நிறைய பகவானுடைய ரூபத்தை பார்க்கறது, நாக்கு நிறைய பகவான் நாமாவை சொல்றது, மூக்கு நிறைய பகவானுடைய நிர்மாலிய துளசிய முகரது. அவருடைய உடம்புக்கு என்ன பூஷணம் அப்படின்னா, பாகவதாலாம் வந்தால் கட்டிப்பாராங்க, பாகவதாலாம் வந்து ஆலிங்கனம் பண்ணிப்பார், அதுதான் அவருடைய உடம்புக்கு பூஷணம்னு. அம்பரீஷன் அப்படி இருந்த இவாளுக்கெல்லாம், இவா கண்ணு முன்னாடிலாம், பாகவதால் கண்ணு முன்னாடிலாம் எவ்வளோ பைசா நீங்கள் எடுத்துன்னு வந்தாலும் அவெல்லாம் அதை லட்சியப்படுத்தவே மாட்டான். அப்பேற்பட்ட பாகவதாள். அதனால இவருக்கு லிங்கண்ணா காருக்கு இப்படி ஒரு பெரிய மந்திரி பதவி, இவ்வளோ பெரிய புகழ், இவ்வளோ பெரிய அரண்மனை, நிறைய நிலம், நிறைய ஜஹீர், இதெல்லாம் ஒன்றும் அவளுக்கு பெரிய விஷயமே கிடையாது. அவருக்கு என்ன பெரிய விஷயம்? ஒரு நாளும் பார்த்தோன்னு வருமே, எல்லா பக்தாள் கிரகத்திலையுமே இருக்கிற அந்தந்த ராமரோ கிருஷ்ணரோ தான் அவளுக்கு பெரிய தனம். நீ வேறா குலதனமோ
సంతతము நிவேரா ஜீவனம். தியாகராஜர் பாடுறாரு, என்னுடைய குலதனம் அப்படின்னா வேற எதுவும் கிடையாது ராமா, நீதான்பா என்னுடைய குலதனம் அப்படின்னு. எல்லா பாகவதாலும் எது சொல்றா தனம் அப்படின்னா பகவானா தான் தனம் அப்படின்னு சொல்றா. அப்படிதான் நம்ம லிங்கண்ணாகாரமும் வாழ்ந்துட்டு வர, அவருடைய கிரகத்திலையுமே ஒரு கோதண்ட ராமர் அவ்வளோ அழகாக பூஜை பண்ணிட்டு வரா. அவருக்கு அற்புதமாக ஒரு குழந்தை பிறக்கிறது, மகா தேஜஸ்வியா. அந்த குழந்தைக்கு கோபண்ணா அப்படின்னு பேர் வைக்கிறான். இந்த குழந்தையும் பிறந்ததுலேருந்து ஒரு துளசி அங்குரிக்கும் போதே எப்படி அதுக்கிட்டேருந்து அந்த ஒரு சுகந்தம் வெளிப்படுமோ அந்த மாதிரி ஒரு பரமராம பக்தியோடு இந்த குழந்தை பிறந்ததுலேருந்து தன்னுடைய அப்பா என்னதான் மந்திரியாக இருக்கட்டும், தனக்கு பெரிய வீடு இருக்கட்டும், நிறைய பைசா இருக்கட்டும், அதெல்லாம் அந்த குழந்தைக்கு அது அவ்வளோவா லட்சப்படுத்தவே இல்லையா. தனக்கு என்ன அப்படின்னா அந்த ராமருக்கு பூஜை பண்ணுறது, அந்த ராமரை பாடுறது, அந்த ராமரை நினைக்கிறதுன்னு அப்படியே தான் இந்த குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு. குழந்தை நிறைய இடங்கள்ல சாதுக்கள்லாம் கதை சொன்னானா போய் கேட்பாராம் நம்ம கோபண்ணா. நிறைய சாதுக்கள்லாம் அவ கதை சொல்லும் போதே ஒரே காமனான விஷயத்தை எல்லாருமே சொல்றான். எல்லாரும் என்ன சொல்றான்னா, மனித பிறவி அப்படின்னு கிடைச்சதுன்னா அந்த மனித பிறவியை காப்பாத்திக்கிறதுக்கு ஒரு சத்குருநாதர் அடையணும். அந்த சத்குருநாதர் அடைஞ்சு அவர்கிட்டேருந்து ராமநாம உபதேசம் வாங்கிட்டு அந்த ராமநாமத்தை அனவர்த்தமும் சொல்ல அந்த ராமரே எல்லா இடத்துலையும் தெரியவா அப்படின்னு எல்லா மகாத்மாக்களும் கதை சொல்றான். இந்த கதையை கேட்க நம்ம கோபண்ணாக்கு என்ன ஆசைனா, நான் ஒரு குரு அடைய மாட்டேனா, இந்த ஒரு ஜென்மால ஒரு குரு அடைஞ்சு அவர்கிட்டேருந்து ராமநாம உபதேசம் வாங்கிட்டு நான் சொல்ல மாட்டேனா. அவருக்கு ராமநாமம் சொல்றதுல இஷ்டம், நிறைய ராமநாமம் சொல்லுவார். ஆனாலும் கூட ராமநாமம் ஒரு குரு இடத்துலேருந்து வாங்கிக்கிறது ஒரு ரொம்ப உத்தமமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா அந்த குரு அந்த நாமத்தை எவ்வளோ தடவை சொல்லியிருப்பாரு, அவர் அந்த நாமத்தை எவ்வளோ சொல்லி 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 அதை ஒரு தபஸாக ஏற்றி வச்சுட்டு இருக்காரு இல்லையா. குருநாதர் இடத்துலேருந்து நாமோபதேசம் வாங்கிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அவர்கிட்டேருந்து ஒரு நாமோபதேசம் அப்படின்னு ஒன்று வாங்கிட்டாச்சுன்னா அவர் நாமத்தை மட்டும் கொடுக்கல, அதோட சேர்த்து அவர் தபஸையும் கொடுக்குறார். அதனால நம்ம கோபண்ணாவுக்கு, சின்ன குழந்தை கோபண்ணாவுக்கு ஒரே ஒரு ஆசை தான், யார்கிட்டையாவது ஒரு உத்தம குரு கிட்டேருந்து நம்ம ராமநாம உபதேசம் வாங்கிக்க மாட்டோமான்னு ஆசைப்படும் போதே நிறைய ஜனங்கள் அப்படி ஏதோ ஒரு நாள் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே நிறைய ஜனங்கள்லாம் அப்படியே அவர் முன்னாடி ஓடலாம். எல்லாரும் ஓடுறத பார்த்து எங்கே போகிறேன், யார் வந்திருக்கா, எங்கே ஓடுறேன்னு கேட்டாவாலும் சொல்கிறா, தெரியாதா கோபண்ணா, நார்த் இந்தியாவிலேருந்து ஒரு பெரிய மகாத்மா வந்திருக்காருப்பா. யாருன்னா கபீர்தாஸ் அப்படின்னு அவருக்கு பேர். அவர் தான் வந்திருக்கார், வாங்க நாங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம், அவரை பார்க்க போகிறோம்னு எல்லாருமே ஓடுறானோ. அப்படி எல்லாரும் ஓடும் போதே இவரெல்லாம் யாருன்னு தெரியாது, யாரோ பெரிய மகாத்மான்னு சொல்லியிருக்காரு, யாராக இருக்கும் போய் பார்க்கலாம், மகாத்மானா தரிசனம் பண்ணுறதே பெரிய பாகியம் தானேன்னு மொல்லமாக இந்த கோபண்ணாவும் அவரை பார்க்கணும்னு ஆசைப்படும் போதே நம்ம கபீர்தாசர் அப்போ ஒரு சின்ன சத்சங்கம் நடக்கிறது, நிறைய ஜனங்கள்லாம் அவர் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு ஒரு பெரிய மரத்துக்கு நடியில் அவர் சின்னதாக அழகாக ஒரு டர்பனை போட்டுட்டு ரொம்ப சிம்பிளாக தான் இருப்பார் அவருமே. அப்படி சிம்பிளாக இருந்துட்டு அவர் சின்னதாக ஒரு கையில் ஒரு தம்பூரா மாதிரி வச்சுட்டு அதை மீட்டுட்டு பாடிண்டே இருக்காங்க. கோபண்ணா மொல்லமாக அவரும் அந்த சத்சங்கத்துக்கு வந்து என்ன பாடுற இவர் அப்படின்னு கேட்கலாமே அப்படின்னு வந்தால் அவருடைய வாக்குலேருந்து ரொம்ப அழகான ஒரு கீர்த்தனம் அவர் பாடுறார். குரு கிருபா அஞ்சன பாயோ மேரே பாய், குரு கிருபா அஞ்சன பாயோ மேரே பாய், राम बिना कछु देखत नाहि, राम बिना कछु देखत नाहि, अंतर राम बाहर राम, अंतर राम बाहर राम, जहाँ देखे वहाँ पूर्ण ही काम, जहाँ दिखे वहाँ पूर्ण ही काम, कृपांजन पायो मेरे भाई, राम बिना कछु देखत नाहि. அழகா பாடுறார் கோபண்ணா. அவர் பாடுறத நல்லா கவனிக்கும் போதே அவர் சொல்ற எல்லா ஜனங்களையும் பார்த்து, உங்கள் கண்ணுக்கு அழகான ஒரு மை இட்டுக்கோங்க அப்படின்னு கபீர்தாசர் சொல்கிறார். கண்ணுக்கு என்ன மை இட்டுக்கணும்னு கேட்டால், குரு கிருபாஞ்சன் பாயோ மேரே பாய், குரு கிருபை அப்படின்னு ஒரு மையை கண்ணுக்கு இட்டுக்கோங்க. அந்த கண்ணுக்கு அந்த மையை இட்டுண்டாச்சுன்னா எங்கே பார்த்தாலும் என்ன தெரியும்னா, ராம பினா கச்சு தேகத் நாஹி,
அந்த மையை இட்டுண்டாச்சுன்னா ராமரை தவிர வேற எது பார்த்தாலும் அவரை தவிர வேற எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்றார். அப்ப அவர் பாடுறார், அந்தர ராம பாஹர ராம ஜஹா தேகே வஹா பூரணஹி காம. வெளியில எங்க பார்த்தாலும் ராமர் தெரிகிறார், உள்ள கண்ணு மூடிட்டு தியானம் பண்ணாலும் ராமர் தெரிகிறாராம். ஜஹா தேகே வஹா பூரணஹி காம. தூங்கினா ராமர், எழுந்துட்டா ராமர், ஜாகத ராம சோவத் ராம சப்னோ மே தேகத் ராஜா ஹி ராம. கண்ணை மூடிட்டு தூங்கினானா ராமர், சொப்னத்துல ராமர், ஜாகிரத அவஸ்தையில இருந்தா ராமர்னு எல்லா அவஸ்தையிலையும் எங்க பார்த்தாலும் ராமர் தான் தெரியுறாருன்னு இவர் பாடத்தை கேட்டு 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 நம்ம கோபண்ணாவுக்கு ஒரு ஆசை, ஆஹா இதுதானே நம்ம தேடிட்டு இருக்கோம், இந்த மாதிரி ஒரு நிலை தானே தேடுறோம். ஒரு ராமநாமத்தை வாங்கி அதை ஜபம் பண்ணி எங்க பார்த்தாலும் கோதண்டராமனுடைய தர்சனம் நமக்கு ஏற்படாதான் நினைச்சிட்டு இருக்கோமே, அதை இவர் பாடுறாரேன்னு யோசிக்கும் போதே அடுத்ததா ஒரு வார்த்தையை பாடுற, நான் ஏதோ வேற யாரோ சொல்லி நான் அதை பாடுறேன்னு நீங்க நினைச்சுக்காதே, என் அனுபவம் அப்படின்னு கவிதாசர் பாடுறார். கேத்த கபீரா அனுபவீகா कहत कबीरा अनुभवनीका जहाँ दिखे वहाँ राम सारी गुरु कृपा जन वायो राम बिना कहत कबीरा अनुभवनीका. இன்னொரு ஒரு அழகான விஷயமும் கேள்விப்பட்டிருக்கார் நம்ம ராமதாசர், நம்ம கோபண்ணா. என்னன்னா, ஒரு குரு எப்படி இருக்கணும்னு நிறைய சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. அந்த குருவை அடையும் போதே அந்த குருனுடைய லட்சணம் எப்படி இருக்கணும்னா, சாஸ்திரங்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்கோ அதனுடைய ஞானம் நல்லா இருக்கணும், ஆனால் ஞானம் மட்டும் இருக்கக்கூடாது, அனுபவமும் அவர் இடத்துல இருக்கணும் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே எல்லா சாஸ்திரங்களும் ஒரு குரு எப்படி இருப்பார்னு சொல்றது. அப்ப ராமநாமம் ஒரு ராம கிருபை, குரு கிருபை அப்படின்னு இருந்துருச்சுன்னா எல்லா இடத்துலையுமே ராமரை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஞானம்னு மட்டும் இவர்கிட்ட இல்லை. அவர் பாடுறாரு, அனுபவனீகா ஜஹா தேகே வஹா ராம சாரிகா. எங்க பார்த்தாலும் ராமர் எனக்கு அனுபவத்துல தெரியறாருன்னு கேட்ட உடனே சத்சங்கம் எப்படா முடியும்னு நம்ம கோபண்ணா குழந்தை காத்துட்டு இருக்க, சத்சங்கம் முடியறது, ஜனங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போன உடனே தனியா வந்து காலில் விழுந்து கையை கூப்பிண்டு, குருநாதா ராமநாம உபதேசம் எனக்கு நீங்கள் பண்ணுவேலா, உங்களை பார்த்தா உங்ககிட்டேருந்து ராமநாமம் வாங்கிக்கணும்னு ஆசையாக இருக்குது, எனக்கும் அனவர்த்தமும் ராமநாம ஜபம் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, உங்களை போல ஒரு மகாத்மா இடத்துலேருந்து ராமநாமம் எனக்கு கிடைச்சதுன்னா அதுக்கு மேலே நான் சாதனை பண்ணணும்னே கூட அவசியம் இல்லையே, உங்கள் அனுபவம் உங்கள் கிருப்பையினாலேயே எனக்கு கிடைச்சிடுமேன்னு அந்த குழந்தை கையை கூப்பிண்டு வினயத்தோடு கேட்ட உடனே சந்தோஷப்பட்டார் கவிதாசர். அவருக்கு அவர் ஞாபகம் வந்துடுது, அவர் அப்படிதானே ராமநாம உபதேசம் கிடைக்காதான்னு தவிச்ச, அப்படி ஒரு குழந்தை வந்திருக்கானே அப்படின்னு அந்த குழந்தைய அவரே தூக்கி விட்டு அவரே அவருடைய வாக்குனால ராமநாம உபதேசத்தை பண்ண. அன்னிலிருந்து நினைச்சு பாருங்க, ஏற்கனவே அலாதியான பக்தி நம்ம கோபண்ணா குழந்தைக்கு, ஆனால் அன்னிலிருந்து ஒரு மகாத்மா கிட்டேருந்து ராமநாமம் வேற வாங்கிண்டாச்சு, ஜோஷ் வந்துட்டு அவருக்கு. அதனால இன்னுமே சந்தோஷமா ராமநாம ஜபம் அனவர்த்தமும் பண்ண ஆரம்பிக்கிறார். இப்படி ராமநாம ஜபம் பண்ண அவருக்கு பக்தியும் இன்னும் வளர கோதண்ட ராமர் மேலும் அப்படி ஒரு இஷ்டம் ஏற்படுறது. அடுத்ததா கொஞ்சம் கொஞ்சமா நாள் போக லிங்கண்ணா காரும் குழந்தைக்கு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணுமே அப்படின்னு ஆசைப்பட்டு கமலா அப்படின்னு மகிஷா துல்லிய சீலையா, நல்ல துல்லியமான சீலமுடைய துல்லியமான பக்தியுடைய ஒரு பெண்ணை வச்சு விவாகம் பண்ணி வைக்கிறார் நம்ம கோபண்ணாவுக்கு. அப்படி அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு அழகாக ஒரு குழந்தையும் பிறக்கிறது. அவள் ரெண்டு பேருக்குமே ராகவன் அப்படின்னு குழந்தைக்கும் பேரை வைக்கிறார். குடும்பமாக சேர்ந்து அழகா. இதுதான் கிரகஸ்தாசிரமத்தினுடைய பலன். இதுதான் என்னன்னா, கல்யாணம் பண்ணிட்டு குழந்தையெல்லாம் இருந்தானா எல்லாரோடையும் சேர்ந்து பக்தி பண்ணுற மாதிரி என்ன சொல்லுங்க, அவ்வளோ அழகாக வாழ்ந்துட்டு வரா. லிங்கண்ணா காரு பகவானுடைய திருவடி அடையிற, தன்னுடைய அப்பா பகவான் திருவடி அடைஞ்ச உடனே மந்திரி பதவி இவருக்கு தான் வருது. ஏன்னா இவரும் ஒரு மந்திரியா எப்படி இருக்கணுங்கிற ஒரு பாடசாலைக்கு தான் போயிருக்கார், அதெல்லாம் நல்லா கத்துன்னு இருக்கார். அதனால நேச்சுரலி அடுத்ததா இவருக்கு அந்த மந்திரி பதவி வரணும். தானிஷாவும் கொடுக்குறார். அடுத்ததா கோபண்ணா நீயே அடுத்த மந்திரி ஆளாமே அப்படின்னு சொன்ன உடனே கையை கூப்பிண்டாராம். மந்திரியாலாம் ஆகணும்னு எனக்கு ஆசையே இல்லை,
அப்பா நிறைய சம்பாதிச்சு வச்சுட்டா, ராமன் நிறைய கிருப்பை பண்ணிட்ட, சந்தோஷமா இருக்கும், நல்ல ஒரு சௌக்கியமா இருக்கும். நாங்கள் இந்த மந்திரி பதவியெல்லாம் எனக்கு வேண்டாம், பேசாம என்னுடைய மாமா இருக்கார், அவருக்கு அக்கன்னாங்காருன்னு பேரு, என் மாமாவுக்கு இந்த பதவியை கொடுத்துருங்கோ, நான் பாட்டுக்கு ராம பூஜை பண்ணிட்டு இருக்கேனே, எனக்கு இந்த மந்திரி பதவியெல்லாம் வேண்டான்னு கேட்டுட்டு மேலே இந்த மந்திரி பதவியை அவருடைய மாமாக்கே கொடுத்து தான் அனவரத்தமும் ராம பக்தி ராம கைங்கரியம்னு சொல்ற மாதிரி ஸ்மரண பிரபோதன ஸ்ருங்கார भोग संकीर्तन डोलादो नित्योत्सवे त्वयि निरतं नाम्नीक्ष्व निर्मल कल्याण गुणा. அனவரத்தமும் காத்தால எழுந்ததுலேருந்து ராத்திரி வரைக்கும் பாகவத தர்மத்தில் இருந்துட்டு சந்தோஷமா அவருடைய வாழ்க்கை போகிறது. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு நல்ல சங்கீதமும் வரும். நல்ல சங்கீதம் வருதுனால, சங்கீதம் நம்மளே பார்த்தோமே, சங்கீதம் பக்திக்கு ஒரு அலங்காரம். அதனால சங்கீதமும் நல்லா வரதுனால அழகழகா நிறைய கீர்த்தனங்கள் அவர் ராமன் மேல பாடியிருக்கார், பாகவத தர்மத்து மேல பாடியிருக்கார். நிறைய அற்புதமான முத்தான கீர்த்தனங்கள். ஒரு நாள் நம்ம கோபண்ணா காருனுடைய பக்கத்து வீட்டில் இருக்கிறவா கோபண்ணா காரு கிட்ட வந்து சொல்றா, கோபண்ணா காரு நல்ல வயசாயிடுது அவளுக்கு ஒரு 70 வயசு 75 வயசு இருக்கும். அவள் வந்து சொல்றா, கோபண்ணா காரு கொஞ்ச நாள் நாங்கள் வெளியில போக போறோம், அதனால எங்கள் வீட்டை கூட்டிட்டு போறோம், நீங்க கொஞ்ச நாள் பார்த்துக்கிறீங்களா எங்கள் கிரகத்தை அப்படின்னு சொல்லிக்கிறான். கோபண்ணா காரு சொல்லிக்கிறார், பார்த்துக்கிறேன், இந்த ரொம்ப வயசான இந்த ஒரு நிலையில நீங்க வீட்டை விட்டுட்டு எங்க போறேன், எதுக்கு வெளியில போனோம்னு கேட்டா, இல்லை ஜன்மாவுடைய பலன் காசியில போய் கங்கா ஸ்நானம் பண்ணணும்னு கேள்விப்பட்டிருக்கோம், இவ்வளோ வயசாயிடுது, இவ்வளோ நாள் எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல, ஆனால் இன்னும் எவ்வளோ நாள் இருக்க போகிறோம்னு எங்களுக்கு தெரியல, அதனால இந்த உயிர் இந்த சரீரத்தை விட்டு போகிறதுக்குள்ள எப்படியாவது காசியில் போய் கங்கா ஸ்நானம் பண்ணணும்னு எங்கள் மனசில் ஒரு ஆசை அப்படின்னு சொன்ன உடனே கோபண்ணா கேட்குறாராம், தேவையா, ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும், இவ்வளோ வயசாயிடுத்தே, இனிமேல் எங்கேருந்து கிளம்பி, அதுவும் அந்த காலத்துலலாம் ட்ரெயின் இருக்கா, பஸ் இருக்கா, ஃப்ளைட் இருக்கா, பாத யாத்திரையாக தான் கிளம்புவா, பாதி பேர் யாத்திரைன்னு கிளம்பினவா திரும்பி வருவாளா வரமாட்டாள்னே தெரியாது, ஏன்னா கம்யூனிகேஷன் வேற இருக்காது. அப்படி இருக்கிற ஒரு சமயம், நல்ல வயசுல நல்ல யௌவனத்தில் இருக்கிறவாளுக்கே அப்படி யாத்திரை பண்ணுறது கஷ்டம், வயசானவாள்னா எப்படி போகிறது, ஏன் நீங்கள் இப்படி கஷ்டப்படணும், ஏன் இப்படி போகணும்னு சொல்லும் போதே ராமதாசர் கோபண்ணா காரு சொல்கிற, நான் வேணா உங்களுக்கு உபதேசம் பண்ணுறேன், நீங்கள் இவ்வளோ தூரம்லாம் கங்கைக்கெல்லாம் போயிட்டு வரணும்னு அவசியமே இல்லை, இங்கே இருந்துட்டே சுலபமாக கங்கா ஸ்நானத்தினுடைய பலனை அடையலாம் அப்படின்னு சொல்கிறார். இங்கே இருந்துட்டேவா, என்ன வழி அப்படின்னு கேட்கும்போதே ரொம்ப அழகாக பாடுற, ஸ்ரீராமுல திவ்ய நாம ஸ்மரண ஜெயுத்துன்ன சாரு கோரமைன தபஃபலமு கோரணிகே மனசா தாரக ஸ்ரீராம நாம தியானமு தேசின சாரு வேறு வேறு தெய்வமுலனோ எதகுனடிகே ஸ்ரீராமுல திவ்ய நாம ஸ்மரண அழகா சொல்றார், கோரமான ஒரு தபஸ் இருந்து கோட்டி கோட்டி ஜன்மா எடுத்துட்டு அந்த கோர தபசனுடைய பலன் ஒருத்தன் எது அடையறானோ அதை சுலபமா அடைஞ்சிடலாம். எப்படின்னா, ஸ்ரீராமுல திவ்ய நாம ஸ்மரண ஜேயு சுன்னத்சாலு கோரமைன தபஃபலமு கோரணடிகே. ஒரு தடவை ராமநாமத்தை சொன்னா போதும் கோரமான தபஃபலன் கிடைச்சிடும் அப்படின்னு தானே சொல்லணும். அப்படி கூட சொல்லலை, ராம திவ்ய நாம ஸ்மரண ஜெயு சுன்னத்சால், ராமான்னு மனசுல ஒரு தடவை ஸ்மரிச்சாலே கோரமான தபசனுடைய பலன் என்னவோ அதை அடைஞ்சிடலாம்னு சொல்றார். தாரக ஸ்ரீராம நாம தியானமோ ஜெசின சாலோ வேறு வேறு தெய்வமுலனோ வெதகொனட்டிகே. ராமநாமம் இருக்க, ராமம்னு ஒரு தெய்வம் இருக்காருன்னா அந்த நாமத்தை ஸ்மரிச்சுட்டு அந்த ராம நாமத்தை தியானம் பண்ணிட்டு இருக்கிறது தான் அதுவே போதுமே. வேற தெய்வம் இந்த தெய்வம் அங்கெல்லாம் போகணுமா, கஷ்டப்படணுமா, அலைய வேடா அப்படின்னு மகாத்மாக்கள்லாம் சொல்ற மாதிரி இங்க அங்கேயும் போகவே வேண்டாமே அப்படின்னு சொல்ற. அப்ப இவெல்லாம் கேட்குறா, கங்கா ஸ்நானத்துக்கு ஒரு பலன் சொன்னேனே, இங்க இருந்துட்டே கங்கா ஸ்நான பலன் அடையலான்னு, அது என்னன்னு கேட்கும் போதே அழகா சொல்ற, భాగవతుల పాద జలము పైని చల్లుకొండ చాలు భాగీరథికి పోవను భాగ్యటికే. భాగవతుల వాగమృతము పానము చేసిన చాలు బాగు మీరినట్టి అమృత పానమెటికే. శ్రీరాముల దివ్య నామస్మరణ చేయుచున్న చాలు
கோரமைன ஒன்று பண்ணுங்க. எவ்வளவோ பாகவதாள்லாம் தினமும் காத்தாலும் உஞ்சவர்த்தி எடுத்துட்டு வரா. உஞ்சவர்த்தி எடுத்துட்டு வரக்கூடிய மீதிக்கு தான் பார்த்தோம் உஞ்சவர்த்தி பாகவதாளுடைய மகிமை எப்பேற்பட்டது அப்படின்னு. அப்பேற்பட்ட உஞ்சவர்த்தி பாகவதாள்லாம் வந்தா அந்த பாகவதரை உங்கள் கிரகத்துக்கு கூட்டிகிட்டு வந்து அவருக்கு ஒரு சேர் வச்சு அவர் அமர வச்சு அவர் பாதத்துக்கு ஒரு பாத பூஜை, ஒரு பாத பிரக்ஷாலனம் பண்ணுங்க. பாத பிரக்ஷாலனம் பண்ணிட்டு அந்த ஜலம் இருக்கே, அந்த ஜலத்தை எடுத்துட்டு அந்த ஜலத்தை நீங்கள் தெளிச்சுக்கோங்க. பாகீரதிக்கு போவனும் சோ பிராந்தியட்டிக்கே భాగవతుల పాదజలము పైని చన్ని కొన్నచాలు భాగీరథికి పోవనుంచు భ్రాంతి ఇడిచే. భాగీరథి వరకు గంగை வரைக்கும் போகணும்னு ஏன் பிராந்தி? வர பாகவதரை உட்காத்தி வச்சு அவருக்கு பாதபக்ஷானம் பண்ணி அந்த ஒரு ஜலத்தை நீங்கள் எடுத்துக்கிறதுனாலேயே கங்கா ஸ்நான பலன் அப்படின்னு சொல்கிறார். சில பேர் கஷ்டப்பட்டு நிறைய யாகங்கள்லாம் பண்ணி பெரிய பெரிய யாகம் பண்ணி எப்படியாவது சொர்க்கத்தில் போய் ஒரு சட்டம் அமிர்தம் கிடைக்காதா, ஒரு சொட்டு அமிர்தம் கிடைக்காதான்னு ஆசைப்பட்டு இருக்கலாம். ரொம்ப அழகா நம்ம கோபண்ணாக்காரு சொல்றார், அவ்வளோ கஷ்டப்படலாம் வேண்டாம். భాగవతుల వాగమృతము పానము చేసిన చాలు బాగు మీరినట్టి அமிர்த பானமெட்டிக்கே. பாகவதான்னா வந்தானா அந்த பாகவதாளுடைய வாகமிருத்தமும் பானமோ చేసిన చాలు. அழகா சொல்ற பாகவதாளுடைய வாக்குலேருந்து ஒரு அமிர்தம் நழுவிண்டே இருக்குமா. அதற்கு என்னன்னா பகவான் நாம சங்கீர்த்தனம், பகவானுடைய கதைகள், இதுதானே பாகவதாள் வாக்குலேருந்து நழுவிண்டே இருக்கு. இதை சொல்லும் போதே மனசில் வரக்கூடிய ஒரு ஸ்லோகம் பரீட்சித் சுகரை பார்த்து சொல்கிறது தான். தசமஸ்கந்தம் ஆரம்பிக்கும் போதே தசமஸ்கந்தத்தில் இவரோ கதையை சுருக்கிடுறார். நம்ம சுகர் அடடா கிருஷ்ண கதையை தானே கேட்கணும்னு ஆசைப்பட்டோம், இது போய் சுருக்கிட்டாரே அப்படின்னு யோசிக்கும் போதே எங்கேயாவது நம்ம 4 நாளாக உட்காந்து கதை கேட்டுருக்கோம் பிராயோபவேஷம் அப்படின்னு. இங்கே வந்ததுலேருந்து கங்கா நதி தீரத்துக்கு வந்ததுலேருந்து சாப்பிடலை, தூங்கலை, ரெஸ்ட் எடுத்துக்கலை, சுகர் சொல்லக்கூடிய கதையை ஸ்ரத்தையாக கேட்டுருக்கோம். நம்ம ஒரு ராஜாவாக இருந்து எல்லாத்தையும் விட்டு உக்காந்துட்டு இருக்கிறதுனால எங்கேயோ சுகர் மனசில் ஒரு எண்ணம் இருக்க போகிறதோ, அடடா பாவம் குழந்தை 4 நாளாக கதை கேட்குறானே, அவன் சாப்பிடலையே, அவன் தூங்கலையே, அவனுக்கு தாகம் எடுக்குமே, அவன் சோர்வடைஞ்சிருப்பானே, அந்த ஒரு நிலையில் நானும் வலன்னு கதையை சொல்லிட்டு போகிறேனே, சீக்கிரமாக முடிச்சான்னா பாவம் அவனுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமேன்னு எங்கேயாவது அந்த மாதிரி ஒரு எண்ணம். ஏ மகரிஷே குருநாதா, உங்கள் மனசில் அப்படி ஏதாவது ஒரு எண்ணம் இருந்ததுன்னா நான் சொல்கிறத கேளுங்கோ. நான் ஒரு அமிர்தத்தை குடிச்சுட்டு இருக்கேன், அமிர்தத்தை குடிக்கிறவனுக்கு எங்கே தாகம், அமிர்தத்தை குடிக்கிறவனுக்கு எங்கே பசி, அமிர்தத்தை குடிக்கிறவனுக்கு எங்கே தூக்கம், எங்கே சோர்வு, அதனால எனக்கு ரெஸ்ட்டே வேண்டாம், கதையை விஸ்தாரமாக சொல்லுங்கோ அப்படின்னு பரீட்சித் சொல்கிறான். சுகர் கேட்குற, பரீட்சித்து எங்கேந்திரா அந்த அமிர்தம் கிடைச்சது உனக்கு? தேவர்கள்லாம் வந்தாலே சப்தாகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவள்லாம் வந்து உங்ககிட்ட வேற கேட்டாலே, நாங்கள் தேவாமிர்தம் வச்சுட்டுருக்கோம், அது உங்களுக்கு கொடுக்குறோம், இந்த அமிர்தம் ரொம்ப ரேர்னு கேள்விப்பட்டிருக்கோம், அமிர்தத்தை எங்களுக்கு கொடுங்க, தேவாமிர்தத்தை உங்களுக்கு கொடுக்குறோன்னு சொன்னால் அப்போ நான் கவனித்தேன் நீ என்ன பண்ணுற அப்படின்னு. நீ சொன்ன பாகவதாமிர்தம் எங்கே இருக்குது, உங்கள் தேவாமிர்தம் எங்கே இருக்கு, சே அதை யாராவது இதுக்கு சமமாக பார்த்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பா வேண்டான்னு சொன்னியேடா, கடைசியில் எங்கேயாவது வாங்கி குடிச்சிட்டியா அந்த அமிர்தத்தை அப்படின்னு கேட்கும் போதே, அந்த அமிர்தம்லாம் இல்லை குருநாதா, நைஷாதி துஸ்ஸஹா க்ஷுன்மா த்யக்தோதமபி பாததே பிபந்தம் த்வன்முகாம்போஜச்சுதம் ஹரிகதாமிருதம். உங்கள் வாக்குலேருந்து நழுவி அப்படியே அந்த ஹரிகதாமிருதம்னு ஒரு அமிர்தம் சொட்டின்ட்டு வருதே, அந்த அமிர்தத்தை குடிக்கிறதுனால தான் எனக்கு பசியோ தாகமோ தூக்கமோ எதுவுமே ஏற்படலைன்னு சொல்கிறாரே. அப்பேற்பட்ட ஹரிகதாமிருதம் பாகவத அமிர்தம் பாகவதாளுடைய வாக்குலேருந்து நழுவிண்டு வரும்போதே அதை குடித்தாலே போதும், எதற்கு சொர்க்கத்தில் போய் அமிர்தத்தை குடிக்கணும்? பாகு மீறி நட்டி అమృతపానమెటికే మనస శ్రీరాముల దివ్య నామ స్మరణ చేయుచున్న చాలు ఘోరమైన தபஃபலமு ఘోరనటికే. அழகா சொன்ன உடனே அங்கே இருக்கக்கூடிய அந்த வயசான தம்பதிகள் அவள் புரிஞ்சுண்டா. உடனே அன்னைக்கே ஒரு உஞ்சவர்த்தி பாகவதரை அவள் கிரகத்துக்கு கூட்டின்னு வந்து அவர் அமர வச்சு அவருக்கு பாத பூஜை பண்ணி அந்த கங்கா ஜலத்தை அவர்கள் ஸ்வீகரிக்க கங்கா ஸ்நானத்துடைய பலனை அவர்கள் அடைஞ்சா அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு கீர்த்தனம் பாருங்களே. பாகவத தர்மத்தை காமிக்கிற போலையும் ராமநாம மகிமையை காமிக்க போகிறோம். இப்படி தான் ஒரு நாளும் அவருக்கு மகாத்மாக்களுக்கெல்லாம்
ஒரு கீர்த்தனம் எழுதணும்னு சங்கல்பம்லாம் இருக்காது. அவள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில சம்பவங்கள் அவள் அறியாமல் ஒரு டிரான்ஸ் அவளுக்கு ஏற்பட்டு அப்படியே அவர்கள் கீர்த்தனம் பாடுவாள். அவள் மனசில் வச்சுண்டு இன்னைக்கு இந்த கீர்த்தனம் எழுதணும், இன்னைக்கு இந்த ராகத்தில் அமைக்கணும், இன்னைக்கு இவ்வளோ சரணம் ஏற்படணும், இது அனுபல்லவி இது பல்லவி அப்படின்லாம் யோசிக்கவே மாட்டாள். மகாத்மாக்களோடு இருந்தால் நமக்கே புரியும். அவர்களுக்கு ஒரு டிரான்ஸ், ஒரு ஏதாவது ஒரு விஷயம் அவளை தூண்டி விடும். அப்படி ஒரு ட்ரிகர் அப்படின்னு சொல்லுவாள். அந்த ட்ரிகர் ஏற்பட்டுட்டு அப்படின்னா அவள் அறியாமல் அந்த ஒரு கீர்த்தனம் அப்படியே நழுவி அமிர்தமாக நமக்கு கிடைக்கிறது. அப்படி தான் அவர்களுடைய கீர்த்தனங்கள் எல்லாமே. ராமதாசர் சரித்திரத்துலையும் அப்படி தான் ஒன்றுமே அமையும். ஒரு நாள் நம்ம ராமதாசருடைய கிரகத்தை திண்ணையில் உட்காந்துட்டு அவர் ஏதோ சாப்பிட்ற மாதிரி ஆஹா 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 அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான். வரவா போகிறவாள் இங்கே பார்த்துட்டே இருக்கா. யோசிக்கிறா, ராமதாசர் ஏதோ சாப்பிட்றாரு, இந்த கோபநாகாரம் ஏதோ சாப்பிட்றார், நம்மக்கிட்ட கொடுக்காம வேற சாப்பிட்றாரு, ஏதோ ரொம்ப இனிக்கிறது. என்ன அப்படி அவர் என்ன சாப்பிட்றாரு? அப்பப்போ உச்சி கொட்டுண்டே இருக்காரு, அவ்வளோ இனிக்கிற போல என்ன வஸ்து இருக்கும் அப்படின்னு 2-3 பேர் வந்தா, கோபநாகாரு என்ன விஷயம், ஏதாவது இருந்தால் எங்களுக்கும் கொடுங்களே, நாங்களும் சாப்பிட்றோமே, என்ன ஏதோ நீங்கள் சாப்பிட்ற மாதிரி தெரியறது, ஏதோ உச்சி கொட்டின்ண்டே இருக்கேனே, என்ன சாப்பிட்றேன்னா ரொம்ப இனிமையான ஒரு விஷயத்தை என் நாக்கில் வச்சு நான் டேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். என்ன விஷயம்னு கேட்டால் அவர் சொல்கிற ராம நாமம் தான் அது. ஓ ராம நீ நாமம் ஏமி ருச்சிரா, ஓ ராம நீ நாமம் ஏமி ருச்சிரா, ஸ்ரீராம நீ நாமோ ఎంత ருச்சிரா, ஸ்ரீராம நீ நாமோ ఎంత ருச்சிரா, ஓ మధురస ముల కంటే దధిగృత ముల కంటే, మధురస ముల కంటే దధిగృత ముల కంటే అతిరసము నామో ఏమి రుచిరా, ఓ రామ నీ నామో ఏమి రుచిరా, శ్రీరామ నీ నామో ఎంత రుచిరా, ఓ రామ నీ నామో ఏమి రుచిరా. నవరస పరమాన్న నవనీతముల కంటే అధికమైన నామము ఏమి రుచిరా, ఓ రామ నీ నామో ఏమి రుచిరా, ఏమి రుచిరా రామ ఎంత ருச்சிரா. அழகா பாடுறார், சொல்ற ராமா எப்படி ராமோ நாம இப்படி இனிக்கிறது, ஓ ராமா நீ நாமம் ஏமி ருச்சிரா, ஏமி ருச்சிரா ராமா ఎంత ருச்சிரா. என்னதான் பதார்த்தத்தை எடுத்துன்னு வைங்கோ, இருக்கிறதுலே ஸ்வீட்டான வஸ்துவாக இருந்தாலும் பரவாயில்ல, மதுரச முல கண்டே దధిగృత ముల కంటే అతిరసముగు నామం ఏమి రుచిరా, నవరస పరమాన్న నవనీతముల కంటే అధికమైన நாமம் ஏமி ருச்சிரா. எல்லா ரசத்தையும் தொக்கடிக்கிற போல ஒரு இனிமையை கொடுக்கக்கூடிய ஆஹா ஆஹா ராமா உன் நாமம் இருக்கே, எப்படிப்பா இவ்வளோ ஸ்வீட் ஆச்சு, எங்கேருந்துப்பா இவ்வளோ ஸ்வீட் ஆச்சு அப்படின்னு ராமதாசர் பாடிண்டே கேட்குற ராமர் இடத்துல. இது இவர் கீர்த்தனத்தில் மட்டும் இல்லை, ராமாயணத்திலேயே இதுக்கு பிரமாணம் இருக்கு. ராமாயணத்தில் இதுக்கு எங்கே பிரமாணம் அப்படின்னா, கஷ்டப்பட்டு எப்படியோ தசரதரை கன்வின்ஸ் பண்ணி அந்த ராமரை விஸ்வாமித்திரர் கூட்டின்னு போறாரு யஜ்ஞ சம்ரக்ஷணம் அப்படின்னு. கூப்பிடுறார் விட மாட்டேங்கிறாரு தசரதர். ஏன்னா தசரதருடைய பிராணன் அந்த ராமர். ஒரு க்ஷணம் விட்டு கிளம்பினார், பிராணம் போயிடுத்தேன். அப்பேற்பட்டவர் தானே தசரதர், எப்படி பிரிய முடியும்? அதனால கஷ்டப்பட்டு ஆனால் எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி வசிஷ்டர் பேச, விஸ்வாமித்திரர் பேச, உனக்கு தெரியாது தசரதா, உனக்கு தெரியாது, ஆனால் அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்யபராக்கிரமம், எனக்கு தெரியும் அந்த ராமர் பேர்பட்டவன்னு சொல்லி அவருக்கு பயந்து விஸ்வாமித்திரருக்கு எப்படியோ அந்த குழந்தைய அனுப்பி வைக்கிறார் தசரதர். அனுப்பி வச்ச உடனே கொஞ்சம் தூரத்துக்கு விஸ்வாமித்திரர் குழந்தையோட ஓடினார் அப்படின்னு ராமாயணம் சொல்லுறது. அத்தியோஜனத்வா சரைவா தட்சிணே தட்டே, கொஞ்சம் ஒரு 1.5 யோஜனை தூரம் விஸ்வாமித்திரர் ஓடினாரா. ஏன் ஓடினார்னா,
எங்கேயாவது விட்டுட்டு திருப்பி 5 நிமிஷத்தில் இல்லை விஸ்வாமித்திரரே இல்லை குழந்தைய திருப்பி கூட்டின்னு வாங்க சொன்னால் என்ன பண்ணுறது? அதனால தசரதர் ஓகே சொன்ன உடனே எடுத்தார் ஓட்டம், ஓடினார். இப்படி ஓடிண்டே போக கொஞ்சம் ஒரு 1.5 யோஜனை தூரம் வந்ததுக்கப்புறம், ஒரு 1.5 யோஜனை தூரம் ஓடினதுக்கப்புறம் அவர் பார்க்குறார், இதுக்கு மேலே யாரும் பின்னாடி வரமாட்டா அப்படின்னு தெரிஞ்சுட்ட உடனே தன்னை அவர் சமாதானப்படுத்திக்கிறார். அப்படி சமாதானப்படுத்திண்டு இனிமே கொஞ்சம் மொல்லமாக நடக்கலாம் அப்படின்னு மொல்லமாக நடக்கிறேன். இப்படி மொல்லமாக நடக்கும் போதே அப்பப்போ ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ராமா அப்படின்னு சொல்லுவார். உடனே பின்னாடியிலேருந்து ராமர் ஓடி வருவார். விஸ்வாமித்திரர், குருநாதா என்ன விஷயம் அப்படின்னு கை கூப்பினதே, இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். திருப்பியும் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் ராமா அப்படின்னு சொல்லுவார். ராமர் ஓடி வருவார். குருநாதா என்ன விஷயம் சொல்லுவானா, இல்லைப்பா ஒன்றும் இல்லை சும்மா தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாராம். இந்த மாதிரி 1 தடவை 2 தடவை 4 தடவை நடக்கிறது. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ராமரே லக்ஷ்மணரை பார்த்து கேட்குறேன், லக்ஷ்மணா என்னது ஆச்சரியமாக இருக்கு, குருநாதர் ஏதோ விஷயமா நம்ம பேரை கூப்பிடுறார், ஆனால் என்னை கூப்பிடும் போதெல்லாம் நான் போய் நின்னா எதுவுமே இல்லை சும்மா தான் சொன்னேன்னு சொல்கிறாரே, என்ன விஷயமா இருக்கும் லக்ஷ்மணா அப்படின்னு கேட்கும் போதே லக்ஷ்மணர் சிரிச்சுட்டே சொல்கிறாராம், அண்ணா அது உங்களுக்கு புரியாது, எங்களுக்கெல்லாம் தான் புரியும். உங்கள் நாமம் இருக்கே அதை சொல்ல ரொம்ப இனிக்கிறது விஸ்வாமித்திரருக்கு, அதனால தான் சொல்லாமல் இருக்க முடியலன்னு ராமேதி மதுராம் வாணீம் விஸ்வாமித்ரோ அப்யபாஷத. அந்த தசரதன் என்ன பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கானோ தெரியலையே, பதே ராமா இங்க வான்னு சொல்றத விஸ்வாமித்திரர் கேட்டிருக்கார். அவருக்கு ஒரு ஆசையாம், நம்மளும் இந்த மாதிரி இந்த நாமத்தை சொல்லி அவனை கூப்பிடுவோமே அப்படின்னு. அத்தியர்ஜயோ ஜனம் கத்வா சரைவா தட்சிணே தட்டே ராமேதி மதுரா வாணி விஸ்வாமித்ரோ அப்யபாஷத. ராமாயணத்திலேயே ராமேதி மதுராம் வாணி அப்படின்னு சொல்றதே அதே விஷயம் இவருக்கு அனுபவத்தில் இருக்க நம்ம ராமதாசருக்கு. அதனால்தான் ஓ ராமா நீ நாமம் ஏமி ருச்சிரா ராமா எந்த ருச்சிரா. அந்த ராமநாமத்தை தான் நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன், அதனால தான் அவ்வளோ இனிக்கிறதுன்னு சொன்ன உடனே பக்கத்தில் இருக்கிறவா கேட்டாலாம், கோபண்ணாகாரும் சும்மா சொல்லாதே, இந்த ராமநாமத்தை நாங்களும் தான் சொல்லிகிட்டே இருக்கோம், எங்களுக்கு இன்னும் அந்த திதிக்கிற மாதிரிலாம் தெரியலையே, அது இன்னும் உங்களுக்கு மட்டும் இந்த ராமநாமா திதிக்குமா, எங்களுக்கெல்லாம் இந்த ராமநாமா திதிக்காதான்னு கேட்டால் அவர் சொல்கிறார், இல்லை எல்லாருக்குமே ராமநாமம் திதிக்கும் தான். ஆனால் உங்காத்திலேயே ஒரு பாயசம் பண்ணியிருக்கா, பாயசம் பண்ணி 4-5 பேருக்கு அதை கொடுக்குறா, 4-5 பேர் கொடுக்கும் போதே உங்களுக்கும் அதை கொடுக்குறா. ஆனால் உங்களுக்கு அப்போ உடம்பு சரியாததுனால அந்த பாயசத்தை நீங்கள் சாப்பிடும் போதே அந்த பாயசம் உங்களுக்கு கசக்கிறது. இப்போ நான் கேட்குறேன், பாயசம் உங்களோட சேர்ந்து 4 பேரும் தானே குடிச்சிருக்கா, 4 பேருக்குமே அந்த பாயசம் கசக்கிறதா? இல்லையே, உங்களுக்கு மட்டும் தானே கசக்கிறது. ஆமாம், எனக்கு மட்டும் ஏன் கசக்கணும், எனக்கு வியாதி இருக்கிறதுனால அந்த பாயசம் எனக்கு கசக்கிறதே தவிர பாயசம் ஸ்வபாவமாக கசக்கலை. அந்த மாதிரி ராமநாமம் ரொம்ப இனிமை தான். நமக்கெல்லாம் சம்சார வியாதின்னு ஒரு வியாதி இருக்கு, சம்சார வியாதி இருக்கிற வரைக்கும் அந்த ராமநாமத்தினுடைய இனிமை தெரியல, அந்த வியாதி போயிடுத்து அப்படின்னா உடனே அந்த நாமத்தினுடைய இனிப்பு தெரிஞ்சிடும். அந்த வியாதி போறதுக்கு என்ன பண்ணுறது, அதே தான் ராமநாமத்தை சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதான். ராமநாமத்தை சொல்ல அந்த வியாதியை அதுவே போக்கிடும், அதுவே அந்த வியாதியை போக்கி அதுவே அதனுடைய இனிப்பை காமிச்சு கொடுத்துரும். அப்பேற்பட்டது ராமநாமத்தினுடைய மகிமை அப்படின்னு நிறைய கீர்த்தனங்கள். ஒரு நாள் இந்த மாதிரி நிறைய பேர் ஜோதிஷர்கிட்டலாம் போய் அவெல்லாம் பேசிக்கிறாளாம். பேஷண்ட்டை வந்து சொல்கிறா, 4-5 பேர் பேசிக்கிறா, இன்றைக்கி எனக்கு நல்ல நாள். ஒருத்தர் சொல்கிறார், அடடா உங்களுக்கு நல்ல நாளா, இன்றைக்கி தான் போய் ஜோசியரை பார்த்துட்டு வந்தேன், அவர் சொல்கிற இன்றைக்கி எனக்கு நல்ல நாளே கிடையாது அப்படின்னு அவெல்லாம் பேசிக்கிறான். அப்போ ராமதாசர் சொல்கிற, என்னது இது, இன்றைக்கி எனக்கு நல்ல நாள், இன்றைக்கி எனக்கு நல்ல நாள் இல்லைன்னு கிரகங்களெல்லாம் பார்த்துட்டு வச்சு சொல்கிறேன். நான் ஒன்று சொல்கிறேன், இப்படி இருந்துட்டோம்னா எல்லா நாளுமே நல்ல நாள் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறார். எப்படி இருக்கணும்னு கேட்டால், தினமே சுதினமோ ராமுனி நம்மோ தினமே சுதினமோ தின சரண்யா மகானுபா தின சரண்யா மகானுபா கானலோலனோ கரு
சொல்கிற. ஒரு நாளுமே நல்ல நாளாக அமையணும் அப்படின்னா என்ன பண்ணோம்னா, ராமநாமத்தை சொல்லிண்டு ராமரை ஸ்மரிச்சுண்டோ இருந்தால் தினமே சுதினமும், ஒரு நாளுமே சுதினம் தானே. எப்பேற்பட்டவனவன்? தீன சரண்யா மகானுபாவா. அவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா? గానలోలనను కరుణించుమని గొలుచో దినమే சுதினமோ. ஒரு நாளுமே அவரை ஸ்மரிச்சுட்டு அவர் நாமத்தை சொல்கிற மாதிரி ஒரு நாள் அமைஞ்சிருது அப்படின்னா தினமே சுதினமும், ஒரு நாளும் நல்ல நாள். இந்த ஒரு கீர்த்தனத்தை அப்படியே தமிழ் படுத்தி அவ்வளோ அழகாக ஒரு மதுரமாக ஒரு மதுர கீதம் நம்ம குருநாதார் நமக்காக அனுகிரகம் பண்ணியிருக்கார். அப்படியே அதை தமிழில் பாடணும்னா எப்படி இருக்கும்? நாமம் சொல்லிடும் நாளெல்லாம் நல்ல நாளே, நாமம் சொல்லிடும் நாளெல்லாம் நல்ல நாளே, உண்மை பக்தர்களுடன் கூடி அவள் புகழ் பாடி ஆடி கழித்திடும் நாளெல்லாம் நல்ல நாளே, நாமும் சொல்லிடும் நாளெல்லாம் நல்ல நாளே, உண்மை பக்தர்களுடன் கூடி அவன் புகழ் பாடி ஆடி கழித்திடும் நாளெல்லாம் நல்ல நாளே. உண்மையான பக்தர்களோடு சேர்ந்து ஒரு நாமவே பகவத் சந்நிதியில் இருந்துட்டு பகவானை பார்த்துட்டு அனுபவிச்சுட்டு பாடிண்டே இருந்துட்டோம் அப்படின்னா அதற்கு மேலே ஒரு நல்ல நாள்னு என்ன இருக்கு அமையறதுக்கு? அடுத்ததாக பாடுறார் குருநாதர். குருநாதர் சரணத்தை அடைந்து அடைக்கலம் புகுந்து தொண்டு செய்து வாழ்ந்திடும் நாளெல்லாம் நல்ல நாளே. ஒரு குருநாதர் கிடைச்சு, அதுவும் உத்தமோத்தம குருநாதராக இருந்து, அதுவும் பாகவத தர்மத்தில் இருந்து, அந்த குருநாதரே சரண்னு புகுந்து அவர் திருவடியிலேயே நித்தியமும் இருந்துட்டு அவருக்கு கைங்கரியம் பண்ணுற மாதிரி ஒரு நாள் அமைஞ்சுது அப்படின்னா அதற்கு மேலே நல்ல நாள் ஒன்று உண்டா? அதற்கு மேலே என்ன இருக்கு? ஸ்ரத்தா பக்தியுடன் பாகவத பாராயணம் செய்து கதை சொல்லி கேட்டு மகிழ்ந்திடும் நாளெல்லாம் நல்ல நாளே. பாகவதம், ராமாயணம் போன்ற அற்புதமான கிரந்தங்கள் நம்ம கையில் கிடச்சி அதை ஸ்ரத்தையோட இதெல்லாம் கிடச்சிருக்கு, இதெல்லாம் புரியறதுன்னா எல்லாத்துக்கும் காரணம் அந்த குரு தான். அந்த குருவாக நமக்கு பாகவதத்துடைய பெருமையாக அவராக உபன்யாசம் சொல்லி நம்ம கேட்கலன்னா நமக்கு எங்கே தெரிய போகிறது? அவர் ராமாயணம் சொல்லி நம்ம கேட்கலன்னா நமக்கு எங்கே தெரிய போகிறது? அந்த ஸ்ரத்தையாக குரு சொல்லக்கூடிய கதையை கேட்டு அவர் பாகவதத்தை சொல்லி சொல்லி அதை கேட்டு கேட்டு அதனால நமக்கு பாகவதத்தில் ஒரு ஸ்ரத்தை ஏற்பட்டு அன்னிலேருந்து அந்த பாகவத கதையை கேட்டும் அந்த பாகவத கதையை சொல்லியும் வாழ்ந்துட்டோம் அப்படின்னா அதற்கு மேலே ஒரு நாள் நல்ல நாள்னா அதுக்கு மேலே என்ன வேணும்? அதுதானே இருக்கத்திலே ஒரு உயர்ந்த ஒரு விஷயம். ஒரு நாளில் ஒரு கணம் கூட வீண் பொழுது போக்காமல் கண்ணன் நினைவிலே வாழ்ந்திடும் நாளெல்லாம் நல்ல நாளே. ஒரு க்ஷணம் கூட வேஸ்டாமல், ஒரு கணம் கூட வேஸ்ட் பண்ணாமல் நித்தியமும் நாமா சொல்லிட்டும் பகவானே நினைச்சுட்டும் இருந்துட்டோம் அப்படின்னா அதுதானே நல்ல நாள். அதுவும் இந்த காலத்தில் நம்ம என்ன பாக்கியம் பண்ணியிருக்கோம்னு தான் சொல்லணும். கலியுகத்தில் தான் நம்ம ஜன்மா. இந்த ஒரு டைமில் இந்த ஒரு காலத்தில் ஒரு ஜன்மானு கிடைக்கிறது பொதுவாக பார்க்கணும்னா மந்தாகா சுமந்தமதையா மந்த பாக்கியான்னு தான் பாகவதம்லாம் சொல்லுறது. ஆனால் நம்ம ஏதோ ஒரு பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கோம், என்னன்னு தெரியல. வளர்கிற டெக்னாலஜி ஒன்றுமே நமக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதை எப்போ எல்லாருமே வாழ்க்கையில் அனுபவிச்சிருப்பா அப்படின்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய வியாதி வந்து பல ஜனங்களை படுத்தி தள்ளித்து. லாக்டவுன்னு சொன்னால் வெளியில் போக முடியாதுன்னு சொன்னால் யாருமே பார்க்க முடியல. ஒரு கிரகத்திலேயே 2-3 பேருக்கு அது வந்துடுச்சுன்னா ஒரு 3-4 நாள் அவாவா முகத்தை கூட பார்க்க முடியாத அளவுக்கு கஷ்டப்பட்டா. அப்படி ஒரு சமயத்தில் ஆனால் நினச்சி பாருங்கோ, குரு கிருப்பை ஒரு டெக்னாலஜி இருந்ததுனால அப்போ நடந்த சத்சங்கம் மாதிரி வேற எப்பயும் நடக்கலை.
24 மணி நேரமும் சத்சங்கம். கார்த்தால ஆரம்பிச்சா ராமாயணம், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாகவதம், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நாம சங்கீர்த்தனம், அதுவும் அகண்ட நாமா. இப்படின்னு கார்த்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் அவ ஃபோன்லையோ அவ டிவிலையோ சின்னதாக ஒரு ஸ்க்ரீனை போட்டுட்டு சத்சங்கம்னு கிடச்சதுன்னா, இந்த ஒரு காலத்தில் தான் நமக்கு ஒரு சான்ஸ் 24 மணி நேரமும் பகவானை ஸ்மரிக்கிறதுக்கு. ஏன்னா பக்கத்துலேயே ஃபோன் இருக்குது. ஃபோனில் யூடியூப்பை போட்டோம்னா இல்லாத உபன்யாசமா, இல்லாத கதையா, இல்லாத பஜனையா எல்லாமே கிடைக்கிறதே. ஒன்றுத்துக்கு மேலே ஒன்றுன்னு நமக்கு வருதே. அதனால் அதை போட்டு கேட்க ஒரு நாளில் ஒரு கணம் கூட வேஸ்ட் பண்ணாமல் நம்மளால் வாழ முடியும். அப்படி ஒரு நாள் அமைஞ்செடுத்துனா அதுதானே நல்ல நாள் அப்படின்னு எப்படி நம்ம குருநாதர் அந்த மதுரை கீதத்தை அமைச்சிருக்காரோ அதை பாடினது ரொம்ப அழகாக தெலுங்குல பத்ராச்சல ராமதாசர் தினமே சுதினமோ ரொம்ப அழகாக நாமத்தினுடைய பெருமையை பாடுறார். இப்படி பத்ராச்சல ராமதாசர் பல கீர்த்தனங்கள், நிறைய கீர்த்தனங்கள் பாகவத தர்மமாக இருந்து காமிச்சு பாட்டாக பாடியிருக்கார். இது மட்டும் இல்லை, திவ்யநாம சங்கீர்த்தனம்னு நம்ம சொன்னோமே, திவ்யநாம சங்கீர்த்தனத்தில் பல கீர்த்தனங்களை பாடி காமிச்சு கொடுத்ததே நமக்கு பத்ராச்சல ராமதாசர் தான். ராமதாசருடைய காலத்துக்கு அப்புறம்லாம் தான் நம்ம சத்குரு சுவாமிகளுடைய அவதாரம் ஏற்படுறது. அதனால தான் சத்குரு சுவாமிகளுக்கு என்ன ஒரு பெரிய பாக்கியம்னா, யாரெல்லாம் என்னென்னலாம் கீர்த்தனைகள் பாடியிருக்காலும் அவ கீர்த்தனையை வச்சு அழகாக ஒரு பத்ததியை அமைக்கிறதுக்கான ஒரு பாக்கியம் அவருக்கு அப்படி ஏற்பட்டது. அவ்வளோ பெரிய விஷயத்தை நமக்காக பண்ணி கொடுத்துருக்க சத்குரு சுவாமிகள். அதில் திவ்யநாம சங்கீர்த்தனத்துக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு யாருன்னா பத்ராச்சல ராமதாசர் தான். பத்ராச்சல ராமதாசர் தான் திவ்யநாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நிறைய கீர்த்தனங்களோட சேர்த்து ஆரம்பித்தாரே. அப்பேற்பட்ட ஒரு பெரிய விஷயம் பத்ராச்சல ராமதாசர் பண்ணியிருக்கார். அதுவும் எப்படி பண்ணுவார்னா, அவர் ஒரு நாளுமே ரொம்ப அழகாக ஒரு தீபத்தில் அந்த பெருமாள் ஆவாகனம் பண்ணி, அந்த தீபத்திலேயே ஆவாகனம் பண்ண பெருமாள் ஆஹ்வான கீர்த்தனங்கள்லாம் பாடி ஒரு நாளுமே அந்த தீபத்தை ஆஹ்வானம் பண்ணும் போதே புது பாவத்தில் அவர் பாடுவார். அப்படி ஒரு நாள் அந்த தீபத்தில் பகவான் எப்படி தரிசனம் கொடுக்குறாரோ அந்த மாதிரி பாடுவாராம். ஒரு நாள் இந்த மாதிரி திவ்யநாம சங்கீர்த்தனம் அவருடைய கிரகத்தில் நடக்கிறது. பாகவதாலாம் வந்திருக்கா. பாகவதாலாம் வரும்போதே அந்த விளக்கு அவர்கள் வைக்கும் போதே அந்த விளக்கில் இருக்கக்கூடிய பகவான் அவருக்கு அன்னைக்கு எப்படி தெரியறார் அப்படின்னா, ராமர் மட்டும் இல்லாமல் ராமரோட சீதையும் தெரியறாளாம் அந்த விளக்கில். அப்போ ஆஹ்வான கீர்த்தனம், திவ்யநாம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஆஹ்வான கீர்த்தனம்னு பாடுவோம். ஆஹ்வானம்னா கூப்பிடுறது, பகவானை கூப்பிட்டோமே. அப்போ அழகாக அந்த இடத்துல சாட்சாத் நம்ம பகவான் சீதையோட வந்திருக்காரு இல்லையா, அதனால பாடுறார், ராமரா சீதா ராமரா ராமரா சீதா ராமரா வேகராரா நன்னோ ப்ரோவராரா வேகராரா நன்னோ ப்ரோவராரா சீதா ராமரா ರಾಮರಾರ ನಿನ್ನು ಸಾಲ ರಾಜಲುಂದರು ಪಿಡುವ ಬಚ್ಚಿರಿ ರಾಮರಾರ ನಿನ್ನು ಸಾಲ ರಾಜಲುಂದರು ಪಿಡುವ ಬಚ್ಚಿರಿ ಕ್ಷೇಮ ಮೊಸಗು ಭದ್ರ ಶೈಲ ಧಾಮೋಡವೈ ನೆಲಸಿನ ತಂದಿ ರಾಮರಾರ ಸೀತಾ ರಾಮರಾರ ಬೇಗರಾರ ನನ್ನು ಬ್ರೋಗರ அற்புதமாக இன்னைக்கு சீதாவும் ராமரும் சேர்ந்து வருதுனால ராமராரா சீதா ராமராரான்னு அன்னைக்கு அவன் 2 பேருமே வரவேற்கிற மாதிரி பாடுவார். இன்னொரு நாள் திவ்யநாமம் நடக்கும் போதே, திவ்யநாமத்து போதே அந்த விளக்கு எடுத்துட்டு வந்தால் அந்த விளக்கில் அன்னைக்கு அவருக்கு யாரு கணக்கு தெரியானா, சின்னதாக தவழக்கூடிய ஒரு கிருஷ்ணன் தெரியறாராம். சின்ன தவழல கிருஷ்ணன் தெரிஞ்ச உடனே அன்னைக்கு ஆஹ்வான கீர்த்தனம் மாறும். அன்னைக்கு அந்த கண்ணனை பார்த்து ராரா நாவென்ன முத்து கோபாலா ராரா நாவென்ன முத்து கோபாலா நாதிவரா ఒక చిన్ని ముత్తు గోపాలా నాకివరా ఒక చిన్ని ముత్తు గోపాలా కన్ను కొట్టి దిన దినము గోపాలా కన్ను కొట్టి దిన దినము గోపాలా ఎంతో తైవి తీరదు చెరువ గోపాలా ఎంతో తనివి తీరదు చెరువ గోపాలా నావెన్న ముత్తు గోపాలా నాకివరా ఒక చిన్ని ముత్తు గోపాలా
அன்னைக்கு கண்ணு முன்னாடி கண்ணனா தெரிஞ்சான் அப்படின்னா, ராரா நான் வெண்ண முத்து கோபாலா, ஹே கோபாலா வாடா வா 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 அப்படின்னு ஆஹ்வானம் அன்னைக்கு சின்ன குழந்தை கிருஷ்ணரா இருந்தானா கிருஷ்ணரா பாடுவார். இப்படி அற்புதமா நிறைய திவ்யநாம கீர்த்தனங்கள், ஆஹ்வான கீர்த்தனங்கள்லாம் அவ்வளோ பாடியிருக்கார். இவருடைய உற்சவங்கள்லாம் அவ்வளோ பெருசாக நடக்கும். நம்ம கோபண்ணா கௌரவனுடைய உற்சவங்கள், ராமதாசருடைய உற்சவங்கள், அவர் தான் ரொம்ப அழகாக திவ்யநாம கீர்த்தனங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய அமைச்சு கொடுத்துருக்கார். அது மட்டும் இல்லாமல் சீதா கல்யாண ராதா கல்யாண பத்ததிகள்லாம் சூர்ணிக்க லக்னாஷ்டகம் இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சவரும் இவர் தான் அவ்வளோ அழகாக அந்த பத்ததியெல்லாம் சீதா கல்யாணத்துக்கு ராதா கல்யாணத்துக்கெல்லாம் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணுங்கிற விஷயங்கள்லாம் கூட இவர் தான் அமைச்சு கொடுக்குறார். திவ்யநாம கீர்த்தனங்கள்லாம் இவர் தான் அமைச்சு கொடுக்குறார். அதுவும் சொல்லியாச்சு, இவருடைய அப்பா எவ்வளோ சம்பாதிச்சு வச்சிருக்காருன்னா 10 தலைமுறை உட்கார்ந்து சாப்பிட்ற வரைக்கும் சம்பாதிச்சு வச்சிருக்காரு இல்லையா. இவர் பார்த்தார், இவ்வளோ பைசா நமக்கு எதுக்கு, இவ்வளோ பைசா வச்சுன்னு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒன்று வேணா பண்ணலாம், பகவான் நமக்கு இவ்வளோ கொடுத்துருக்கான்னா அவனை கொண்டாடுறதுக்கு தான் இவ்வளவும் கொடுத்துருக்கான்னு அவர் கிரகத்தில் ராமநவமி உற்சவம்லாம் நடந்ததுன்னா அப்படி தான் நடக்கும். பெரிய ஒரு உற்சவமாக அப்படி ஒரு செலிப்ரேஷன் நடக்கும் அந்த இடத்துல. எல்லா பாகவதாலும் இப்படி 100 கணக்கில் பாகவதால கூப்பிட்டுவார். பெரிய ஒரு கிரகம் இல்லையா, பெரிய கிரகம், அதனால பெரிய மித்தத்தில் 100 பாகவதாலோட சேர்ந்துலாம் திவ்யநாமம் நடக்குமா. நினச்சி பாருங்க, 10-20 பாகவதால் சேர்ந்து ஒரு திவ்யநாமம் நடந்தாலே அந்த ஆனந்தத்தை தான் தாங்க முடிய மாட்டேங்கிறது. அவ்வளோ ஒரு ஆனந்தத்தை கொடுக்கறது. நினச்சி பாருங்க, 100 பாகவதால் ஒருத்தரும் பக்தி பாவத்தோட அப்படி வந்து அவர்கள்லாம் நாம சங்கீதனம் பண்ணானா எப்படி இருக்கும். அதனால ராமநவமி உற்சவம் வந்துருது அப்படின்னா திவ்யநாமெல்லாம் அப்படி தான் நடக்கும். பெரிய மித்தம் 100 கணக்கில் பாகவதாலும் கூப்பிட்டுருக்கார். அவ்வளோ பாகவதாளுக்கு அன்னமும் தயார் பண்ணுவார் அவரே. வந்த ஒரு பாகவதருமே வெறும் வயிற்றோடு போகக்கூடாது. நம்மளே பார்த்தோம், ஒரு பாகவதருக்கு ஒரு பிடி அன்னம் கொடுக்கறதுனால 1,00,000 பேருக்கு போஜனம் பண்ணி வச்சதுக்கான ஒரு பெருமை அப்படின்னா 100 பாகவதாளுக்கு அன்னம் போட்டு விடுறேன்னா அதெல்லாம் அவர் ஒரு புண்ணியமாலாம் பார்க்கல, பாக்கியமாக பார்க்கல. ஒரு கைங்கரியம் கிடச்சிருக்கு, பாகவத கைங்கரியம் கிடச்சிருக்குன்னு 100 பாகவதால் அவளுக்கு சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு பல ஜனங்களை கூட்டிகிட்டு வந்து பெரிய கிச்சனெல்லாம் அமைச்சு கொடுத்து நிறைய இடங்கள் அங்கங்கே காய்கறியெல்லாம் வெட்டுறா, அங்கங்கே கஞ்சி வெடிக்கிறா. இப்படி ஒரு இடத்துலையுமே அந்த பாகவதாளுக்கு என்னென்னலாம் தேவையோ ராத்திரி வரைக்கும் திவ்யநாமெல்லாம் போகும். ராத்திரி வரைக்கும் திவ்யநாமெல்லாம் போச்சுன்னா அவர்களுக்கெல்லாம் ஏதாவது தொண்டைக்கு நல்ல ஏதாவது பால் இல்லைன்னா ஏதாவது அவர்கள் குடிக்கிறதுக்கு வெந்நீர் வேணும்னா அதெல்லாம் தயார் பண்ணிக்கிறதுக்குன்னு அப்படி தான் துளி கூட காம்ப்ரமைஸே கிடையாது. எவ்வளோ லக்ஸுரியஸாக லாவிஷாக அந்த கொண்டாட முடியுமோ அப்படி தான் கொண்டாடுவார். பாகவதாக்கெல்லாம் பண்ணணும்னு அப்படி ஒரு நாள் உற்சவ சமயத்தில் ஒரு நாள் ராத்திரி திவ்யநாமம் நடக்கிறது. 100 பாகவதாள் எல்லாருமே வந்திருக்கா. எல்லாரும் வந்து நிற்க இவர் தான் அந்த தீபத்தை கையில் அப்படி வச்சுட்டு ஆஹ்வானம் பண்ணிட்டு அப்படி வருவார். அப்படி அந்த ஆஹ்வான கீர்த்தனம் பாடணும் இல்லையா. அன்னைக்கு எப்படி தெரியறார், அன்னைக்கு எப்படி பகவான் தரிசனம் கொடுக்குறாருன்னா, ஒரு நாள் சீதாராமரா தரிசனம், ஒரு நாள் குழந்தை கிருஷ்ணரா தரிசனம். இன்னைக்கு தரிசனம் கொடுக்கும் போதே நல்ல கோதண்ட ராமர் அப்படி கம்பீரமாக நிற்கிறாராம். அப்போ கையை கூப்பிட்டு கூப்பிட்டார், ராமபத்ரரா ஸ்ரீ ராமச்சந்திரரா, ராமபத்ரரா ஸ்ரீ ராமச்சந்திரரா, தாமரசலோச்சன சீதா சமேதரா, தாமரசலோச்சன சீதா சமேதரா, ಮುದ್ದು ಮುದ್ದುಗಾರ ಮೋಹನಾಂಗರ, ಮುದ್ದು ಮುದ್ದುಗಾರ ನವ ಮೋಹನಾಂಗರ, ಅದ್ದಂಪು ಚೆಕ್ಕಿಲ್ಲವಾಡ ಅಂಬುಜಾಕ್ಷರ, ರಾಮಭದ್ರರಾರ ಶ್ರೀರಾಮಚಂದ್ರರ, ರಾಮರಸಲೋಚನ ಸೀತಾ ಸಮೇತರ. ஜம்முன்னு ராமர் அப்படி கம்பீரமாக நடந்து வரும்போதே அதை அப்படியே பார்த்துட்டு ஆஹ்வான கீர்த்தனம் பாடுறார். அப்படி ஆஹ்வான கீர்த்தனம் பாடியாச்சு இல்லையா. இப்போ பகவான் வந்தாச்சு. வந்த உடனே பகவான் எப்பேற்பட்டவன்னு பாடணுமே, அவனுடைய குணங்கள்லாம் பாடணுமே. ராமதாசருடைய காலத்துக்கு முன்னாடியே புரந்தரதாசர்லாம் வந்துட்டார். அதனால அவர் கீர்த்தனங்கள்னு மட்டும் இல்லாமல் மற்ற மகாத்மாக்கள்லாம் எப்படி பகவான் அனுபவிச்சிருக்காளோ அதையும் சேர்த்து பாடுவாராம் திவ்யநாமத்தில். அன்னைக்கு அப்படி ராமர் வந்தாச்சு. கூப்பிட்ட உடனே வந்தது எப்பேற்பட்ட பிரபு வந்திருக்கார் தெரியுமா. எந்த பிரபு வந்திருக்காருன்னா, உரக சயன வந்தா கருட கமன வந்தா, உரக சயன வந்தா கருட கமன வந்தா, கரகொழித வந்தா நாராயண வந்தா
சிகாமணி வந்தனோ. எப்பேற்பட்டவர்? உரக சயன பந்தா கருட கமன பந்தா ನರಗೊಳಿದವ ಬಂದ ನಾರಾಯಣ ಬಂದನೋ ದೇವ ಬಂದ நம்ம ரங்க பந்தானோன்னு இப்பேற்பட்ட பிரபு வந்திருக்காருன்னு ஜம்முன்னு அவரை கூப்பிடணும் இல்லையா? அப்படி கூப்பிட்டவரை பார்த்து அவருடைய குணங்கள்லாம் எடுத்து பாடணும். அடுத்ததா திவ்யநாமத்தில் அப்படி பாடுவார். அப்புறம் இந்த சம்பிரதாயத்திலேயே நம்ம சத்குரு சுவாமிகளே அமைச்சு கொடுத்த திவ்யநாம பద్ధதின்னு எடுத்து பார்த்தோம்னா, முதல்ல இந்த மாதிரி ஆஹ்வான கீர்த்தனம்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம்லாம் ஏதாவது சின்ன அபங்கம்னா ஒரு சின்ன அபங்கம்லாம் பாடி சில நாம மகிம ஸ்லோகங்கள்லாம் எல்லாருமே சொல்லி அந்த திவ்யநாம பெருமையை சொல்லக்கூடிய ஒரு சில ஸ்லோகங்கள்லாம் சொல்லி அதுக்கப்புறம் முதல்ல ராமதாசர் கீர்த்தனம் தான் பாடணும். அப்படி தான் திவ்யநாமமே அமையிறது. அந்த காலத்தில் ராமதாசரே ஆரம்பிக்கிறார். அவரே அவருடைய கீர்த்தனங்கள்லாம் அப்படி பாடுறார். ஜம்முன்னு அந்த ஒரு கீர்த்தனங்கள்லாம் நடக்கும் போதே இதெல்லாம் யார் ரசிக்கிறா அப்படின்னா அவருடைய பத்னியே ரசிக்கலாம். கமலா அப்படின்னு அவளுக்கு பேர். அந்த பத்னியும் சின்ன குழந்தை ராகவனும் இவாளுமே ரசிப்பாலாம். நினச்சி பாருங்கோ, சாதாரணமாகவே ராமர் மேலே கீர்த்தனங்கள் அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அதுவே ரசிக்கிற மாதிரி இருக்கும். கமலாவுக்கு இதுக்கு மேலே என்னன்னா ஒரு கீர்த்தனமும் அவருடைய பதி எழுதின கீர்த்தனம். அதனால இன்னுமே அவளுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும். அப்படி இந்த குழந்தைய நல்ல ராத்திரி வேலை தான் ஆரம்பிப்பாள் திவ்யநாமம்லாம். அதனால ரொம்ப லேட் ஆகிடுது. அன்றைக்கி ராகவனுக்கு தான் குழந்தைக்கு கொஞ்சம் தூக்கம் வருது. அதனால அந்த குழந்தைய கொஞ்சம் தூங்க பண்ணி வைக்கிறா. அப்போ இந்த பாகவதாலாம் வந்தாச்சு, திவ்யநாமம் ஆரம்பித்து தெரிஞ்ச உடனே கமலா பார்க்குறாளாம். அடடா அண்ணா இன்னைக்கு என்ன பாட்டு பாட போகிறா, இன்னைக்கு எப்படி ராமர் அனுபவிக்க போகிறான்னு பார்க்கலாமே அப்படின்னு அப்படியே அவள் இந்த குழந்தைய அப்படியே கொஞ்சம் தாலாட்டு பண்ணிகிட்டே இருக்கும் போதே அப்படி எப்படி எட்டி பார்ப்பாலாம் பாகவதாலாம் பாடுறது. அன்னைக்கு முதல்ல பாட ஆரம்பிக்கிறார். கமலா வல்லப கோவிந்தா கமலா வல்லப கோவிந்தா பாஹி கல்யாண கிருஷ்ணா கோவிந்தா பாஹி கல்யாண கிருஷ்ணா கோவிந்தா ஹரே கமனியானன கோவிந்தா கமனியானன கோவிந்தா பாஹி கல்யாண கிருஷ்ணா கோவிந்தா பாஹி கல்யாண கிருஷ்ணா கோவிந்தா கோவிந்த கோவிந்த கோபால ராதாரமண கோவிந்த கோவிந்த கோபால ராதாரமண கோவிந்த கோவிந்த கோபால ராதாரமண. ஜம்முன்னு கீர்த்தனங்கள்லாம் பாட அதோட ஒட்டியே நாமாவளி பாட கமலா அப்படியே அனுபவிக்கிறா. ஆஹா எவ்வளோ அழகான கீர்த்தனம், எவ்வளோ அழகான கீர்த்தனம்னு குழந்தை அப்படி தட்டி தட்டி தாளாட்டின்ட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தனியாக அந்த குழந்தைய படுக்க வச்சிடலாம். இன்னும் ஒரு கீர்த்தனம் கேட்டுட்டு போகலாம் அப்படின்னு ஆசைப்படுறாளாம். உடனே அடுத்த பாட்டு ஆரம்பிக்கிறார். ஆலோல துளசி வனமாலா பூஷண ஸ்ரீராம ராம ஹரே ஸ்ரீமன் நாராயண கிருஷ்ண கோவிந்த ஜெகநாத கோபால ஜெகநாத புருஷோத்தமா பாலய நந்த நந்தனா இந்துவதனா ஸ்ரீராம ராம ஹரே ஸ்ரீமன் நாராயண கிருஷ்ண கோவிந்த ஜெகநாத கோபால ஜெகநாத புருஷோத்தமா பாலய. ஜம்முன்னு ஒரு கீர்த்தனமே அவருடைய நம்ம கீர்த்தனங்கள்லாம் பார்த்தோன்னா நாமாவளி போல சுலபமாக இருக்கும் கேட்கறதுக்கு. ஒன்னொன்றுமே பகவானுடைய நாமத்தை பாடுற மாதிரி தான் இருக்கும். நந்த நந்தன இந்து வதன ஸ்ரீராம ராம ஹரே ஒன்னொன்றுமே ரொம்ப சுலபமாக இருக்கும். பாடுறவா எல்லாருக்குமே புரியும். அவ்வளோ அழகான கீர்த்தனங்கள்லாம் அப்படி பாடிகிட்டே இருக்கா. கமலா இதெல்லாம் அனுபவிச்சுட்டு கொஞ்ச நேரம் இந்த குழந்தைய தனியாக ஒரு அறையில் அந்த குழந்தைய படுக்க வச்சுட்டு நம்ம கேட்கலாம், இல்லைன்னா அவன் எழுந்துட்டுருவான் அப்படின்னு தனியாக ஒரு இடத்துல போய் ஒரு இருட்டான ஒரு அறை, அந்த ரூமில் அந்த குழந்தைய தூங்க பண்ணுறான். நல்லா தூங்கிட்டானா ராகவன் அப்படின்னு பார்க்குறா. தூங்கியாச்சு. உடனே ஓடி வரா வெளியில். ஓடி வந்து பாகவதாலாம் எப்படி பாடுறா அனுபவிக்கலான்னு நிற்க எல்லா பாகவதாலும் சேர்ந்து ராமச்சந்திர ரகுவீரா ராமச்சந்திர ரணதீரா ராமச்சந்திர ரகுராமா ராமச்சந்திர பரதாமா ராமச்சந்திர ரகுநாதா
ರಾಮಚಂದ್ರ ಜಗನ್ನಾಥ ರಾಮಚಂದ್ರ ಮಮ ಬಂಧೋ ರಾಮಚಂದ್ರ ದಯಾಸಿಂಧೋ ರಾಮಚಂದ್ರ ಮಮ ದೇವೋ ರಾಮಚಂದ್ರ ಕುಲದೇವ ರಘುವೀರ ರಣಧೀರ ರಘುರಾಮ ಪರಂಧಾಮ ರಘುನಾಥ ಜಗನ್ನಾಥ ಮಮ ಬಂಧೋ ದಯಾಸಿಂಧೋ ಮಮ ದೇವಂ ಕುಲದೇವ ரகுவீர ரணதீர. எல்லா பாகவதாலும் பாடும்போதே தன்னை மறந்து, பாகவதாலும் அப்படிதான் பாடுவா. இப்படிலாம் பாகவதாலாம் பாடினான்னா ராமர் எங்க இருப்பார் நீங்களே சொல்லுங்க. விஷ்ணோர் கானஞ்ச நிருத்யஞ்ச நடனஞ்ச விசேஷதா, அவருக்கு பிடிச்சது இதுதான். அதனால இந்த ராமரும் நாதர்கிட்ட பகவானே சொல்லி வச்சிருக்காரே, நாரதரே என்னை தேடணும்னா நீங்கள் வைகுண்டம்லாம் வராதே, யோகிகள் ஹிருதயத்துலலாம் பார்க்காதே, என்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்னா மத் பக்தாக எத்திர காயந்தி தத்ர திஷ்டாமி நாரதன்னு பிரத்யக்ஷமாக ராமனும் அவர்களோட சேர்ந்து ஆட பாகவதாலும் அனுபவிக்க கமலாவும் தன்னை மறந்து போய் அந்த கீர்த்தனத்தில் இருக்கா. இதெல்லாம் நடக்கும் போதே குழந்தை ராகவனுக்கு அப்போ முழிப்பு வந்துடுறது, எழுந்துன்றான். இருட்டான ஒரு அறையா இருக்கா, கண்ணு வேற சரியா தெரியல, அம்மா வேற காணும். அம்மா அம்மா அம்மான்னு இந்த குழந்தை அழுதுண்டே எப்படியோ ஏதாவது இந்த செவர் இருக்குன்னா அதை பிடிச்சுட்டே எப்படியோ நடந்து வரணும்னு பார்க்குறான். பாகவதால்கெல்லாம் அந்த அறைக்கு பக்கத்தில் தான் எல்லாருமே அவளுக்கு கஞ்சி வடிக்கிறதுக்குன்னு வச்சிருக்கா. அந்த ஒரு அறையை கஞ்சி வடிக்கணும்னு அவர்கள்லாம் எடுத்துன்னு போகிற அந்த ஒரு இடத்துல நிறைய ஜலம் வேற கீழே கொட்டியிருக்கான். இந்த குழந்தைக்கு கண்ணு வேற சரியா தெரியல, அதுக்கு தெரியாமல் அப்படி நடந்து போகும்போதே கொட்டின கொஞ்சம் அந்த ஜலத்து மேலே அந்த காலை வச்சு அது வழுக்கி இப்போ தான் சுட 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 அந்த கஞ்சியை வடித்து வச்சிருக்கா. அதில் போய் புத்துன்னு இந்த குழந்தை விழுந்துடுறது. யாருக்குமே தெரியலை. கமலா கொஞ்ச நேரம் தன்னை மறந்து போய் இந்த கீர்த்தனத்தை கேட்டுன்னு இருக்கா. அப்புறம் தான் ஞாபகம் வருது, அட ராகவன் என்ன பண்ணுறானோ, அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கானா இல்லையானு போய் பார்க்கணும்னு பார்த்தா அந்த அறையில் கொஞ்சம் விலை கெடுத்துன்னு வந்து பார்க்குறா, குழந்தை காணும். குழந்தை எங்கே போயிருப்பானோ, ராகவா 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 எங்கே இருக்கான்னு தேடிண்டே போனால் கீழே கொஞ்சம் ஜலம் சொட்டி இருக்கு. குழந்தைனுடைய அந்த பிஞ்சு காலத்தில் வச்ச மாதிரி தெரியறது, அதில் வழுக்கின மாதிரி தெரியறது. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தானா கொதிக்க கொதிக்க அந்த கஞ்சி இருக்கே, பாவம் இந்த குழந்தை அதில் விழுந்து அப்படியே வெந்து போயிட்டான். அந்த குழந்தை ராகவன் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. கமலாவுக்கு எப்படி இருக்கும், அந்த அம்மாவுக்கு கதறா அழறா. எப்படியோ அந்த குழந்தைய அதுலேருந்து தூக்கி அணைச்சுண்டு அழுது என்ன பண்ணுவேனோ ராகவா ராகவா என்ன பண்ணுவேணும்னு அழறா. ஓடி போனா திவ்யநாமம் நடக்கிறது. திவ்யநாமம் நடந்துட்டு இருக்கிற மத்தியிலேயே கமலா ஓடி போய் பாகவதரை ராமதாசரை கூப்பிடா. ராமதாசர், அண்ணா இங்கே வாங்கணும், அண்ணா இங்கே வாங்க, ஒரு நிமிஷம் இங்கே வாங்கன்னு கூப்பிடுறான். அவர் அங்கேருந்தே காமிக்கிறார், என்னம்மா பாகவதெல்லாம் வந்திருக்கா, திவ்யநாமம் நடக்கிறது, இப்போ நடுவில் கூப்பிட்டா இல்லை ஒரு க்ஷணம் வாங்கண்ணா, ஒரு க்ஷணம் வாங்கும். அவளை பார்த்தாலே தெரியறது முக்கியமானது ஒரு விஷயம். கண்கள்லாம் செவந்து போயிருக்கு, அழுதுருக்கா. என்னன்னு வந்து கேட்கலான்னு பார்த்தா அழுதுண்டே அவளால் பேச முடியல. அண்ணா அண்ணா என்னம்மா ஆச்சு? அண்ணா ராகவன் 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 அடைஞ்சிட்டான்னா அப்படின்னு அழறா. கேட்ட உடனே எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க. தங்கமாக வளர்த்த பையன், தேஜஸ்வியாக இருப்பான், அவ்வளோ அழகாக இருப்பான், எல்லாத்துக்கும் மேலே பூஷணம் ராம பக்தியோடு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை. ஒரு நாளும் திவ்யநாமனா குழந்தையே ஓடி வந்துடும் விளையாடணும் அப்படின்னு, அந்த திவ்யநாமத்தில் பிரதட்சணம் பண்ணணும்னு. அப்பேற்பட்ட குழந்தை கஞ்சியில் விழுந்து வெந்து போய் ராகவன் ராகவனன் அடைஞ்சிட்டான்னு சொன்ன உடனே ராமதாசருக்கு எப்படி இருந்திருக்கணும். ஒரு க்ஷணம் தன்னை சுதாரிச்சுட்டார். அதில் என்னமா இருக்கு, ராமருடைய சொத்து நமக்கு கொடுத்த அவர் சொத்து திரும்பி எடுத்துட்டாருமா. இதெல்லாம் நீ விஷயமா பார்க்காத, இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. யாருக்காவது தெரிய வந்ததுன்னா திவ்யநாமம் நின்று போயிடும், யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாராம். இப்பேற்பட்ட ஒரு பக்தி. இந்த பக்தியில் தன்னுடைய குழந்தை போயிருக்கான்ங்கிறது கூட அவருக்கு மனசில் எண்ணம் வரலை. ஓடி போனார். நிறைய வாழலாம் இருந்தது. அந்த குழந்தை அந்த வாழலை மத்தியில் வச்சு அதையே அப்படி சுருட்டி ஒரு இடத்துல வச்சுட்டு வந்துட்டார் திவ்யநாமத்துக்கு வந்தார். இதெல்லாம் நடந்தது இல்லையா, எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிறார். மனசில் வச்சுட்டே ராமரை பார்த்து பாடுறார், ராமா என்ன ராமா இந்த ஒரு நாடகம் சம்சாரம் அப்படின்னு எங்களை வச்சுண்டு உனக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ கையில் ஒரு பொம்மையை வச்சுட்டு குழந்தை விளையாடுற மாதிரி எங்களை வச்சு விளையாடுறேன்னு அவர் கேட்குறார். எந்தோ சம்சாரமைன எந்தோ சம்சாரமைன எந்தோ சம்சாரமைன எந்தோ சம்சாரமைன சந்த கூடவே காணி கல்யாண ராமா ஜானகி ரமண கல்யாண குண சஜ்ஜனாவன நிபுண. கேட்குற சம்சாரம்னா எப்படின்னா,
ஒரு ட்ரெயினில் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு போகிறோம். ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போதே நம்ம ஒரு டெஸ்டினேஷனில் அந்த ட்ரெயினை போர்ட் பண்ணுறோம். நம்ம ஏறினதுக்கப்புறம் அந்தந்த ஸ்டேஷனில் நம்மளோட பக்கத்தில் இருக்கிற ஒரு 4-5 பேர் அங்கங்கே ஏறிக்கிறா. 4-5 பேர் ஏறின உடனே முன்னாடி பின்னாடி தெரியாதவா இப்போ ஏதோ நம்ம சீட்டு பக்கத்தில் உட்காந்துட்டான்னா அவளோட கொஞ்சம் பேச்சை நம்ம ஆரம்பிக்கிறோம். அவளோட பேசுகிறோம். நமக்கு நல்ல ஃப்ரெண்ட் ஆகிடறா. நம்மளோட நல்லா பேசுகிறா, ஜெல்லாரா நம்மளோட. ஆனால் அவளுடைய ஸ்டேஷன் வந்துடுது, அவள் இறங்கிடறா. அடுத்ததான் நம்ம ஸ்டேஷன் வரப்போது, நம்ம இறங்கிடுறோம். இதுதானே சம்சாரம். ஏதோ ஒரு ஜென்மான்னு கிடச்சிருக்கு, ஏதோ ஒரு ட்ரெயினில் வர மாதிரி ஏதோ ஒரு சரீரத்தை எடுத்துன்னு வந்திருக்கோம். நம்ம வாழ்க்கைங்கிற பயணத்தில் யாரோ 4-5 பேர் வர, அவளோட நம்ம பழகிறோம். ஏதோ அந்த 4-5 பேரோட பழகிட்டு அவள் நேரம் வந்துருத்தா அவள் சரீரத்தை விடுறா, நம்ம நேரம் வந்துருத்தா நம்ம சரீரத்தை விட்டுடுறோம். இதுதானே சம்சாரம். இதில் என்ன நித்தியமாக இருக்கு? இதில் என்ன நித்தியமான மனைவி? இதில் என்ன நித்தியமான குழந்தைங்கிற பாவம் குழந்தை போனதுக்கப்புறம் இருக்குன்னா இவ பக்தியெல்லாம் புரிஞ்சிக்கவே முடியாது நம்மளால். இந்த பக்தியெல்லாம் என்னன்னு சொல்லறது? ఎంతో సంసారమైన ఎంతో సంసారమైన సంత కూడమే గాని కళ్యాణ రామ జానకీ రమణ కళ్యాణ గుణ సజ్జనావన నిపుణ ஜம்மன திவ்யநாமம் பாடுறார். முடியறது திவ்யநாமம் முடிஞ்ச உடனே எல்லா பாகவதாளுக்கும் அன்னம் இடணும்னு எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கா. அவளுக்கு தத்தியாராதனை நடக்கும் போதே கமலாவே இறங்கி எல்லாருக்கும் பரிமாறுவாளாம். கமலா எல்லாருக்கும் பரிமாறும் போதே பொதுவாக அவள் முகத்தில் ஒரு சிரிப்போட சந்தோஷமாக பாகவதாளுக்கெல்லாம் பரிமாறுவா. மாமா என்ன இன்னைக்கு இவ்வளோ கம்மியாக போட்டுருக்கேன், எப்போதுமே நிறைய போட்டு போயில, இன்னும் எடுத்துக்கோங்க, எங்கே உங்களோட ஒரு பாகவதர் வருவாரே அவர் இன்னைக்கு வரலையான்னு எல்லாரோடையும் பேசிண்டும் அப்படியே எல்லாரையும் விசாரிச்சுண்டும் அப்படி தான் பரிமாறுவா கமலா அன்னைக்கு. ஆனால் கமலா கண்கள்லேருந்து தாரையாக ஜலம் வர ஒரு துக்கத்தோடையே எல்லா பாகவதாளுக்கும் பரிமாறின்னு இருக்கிறத எல்லாரும் கவனிக்கிறா. கவனிச்ச உடனே பாகவதாலாம் கேட்குறா, கமலா என்ன விஷயம்மா? உன் முகம் இப்படி வாடி இருக்கவே இருக்காதே, எப்பொழுதுமே பாகவதாளுக்குன்னா நீ சந்தோஷமாக பரவாரிவே, எப்பொழுதுமே எங்களோட பேசி பேசி வேணுமா வேணுமான்னு கேட்டு கேட்டு பரவாரிமா, ஏன் என்னாச்சு, ஏன் அழற, என்ன விஷயம்? சரி அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம குட்டி ராகவன் எங்க? எப்பொழுதுமே திவ்யநாமம்னா அவன் தானே முதல்ல ஓடி வந்து நம்மளோட சேர்ந்து பிரதட்சணம் பண்ணுவான். கமலா எங்கம்மா ராகவன் எங்க இருக்கான்னு கேட்ட உடனே இவ்வளோ நேரம் எப்படியோ தான் துக்கத்தை அடக்கின்னு இருந்தா அதற்கு மேலே துக்கம் தாங்க முடியல, ஹோன்னு அழுது ஓடி போனாலாம். ராமதாசர் மூலமாக வந்து சொல்கிறார், அதாவது ராகவன் 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 அடைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்கிறார். என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்லும் போதே பாகவதாலாம் கேட்குறா, ராமதாசரே இப்படியா பண்ணணும், உங்கள் குழந்தை போயிருக்கான்னு சொன்னால் நாங்கள்லாம் என்ன உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு சாபம் கொடுத்துட்டு ஓடியா போக போகிறோம்? ஏன் திவ்யநாமம் அவ்வளோ முக்கியமாக என்ன சொல்லியிருக்கலாமே, முன்னாடியே சொல்லியிருக்கலாமே குழந்தைக்கு இப்படி ஆயிடுத்துன்னு எல்லா பாகவதாலும் கேட்க. இல்லை திவ்யநாமம் நின்றுச்சுன்னா என்ன பண்ணுறது, உங்கள் மனசில் ஒரு நோக்கம் ஏற்பட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னா அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். உலகத்தில் என்ன பேசுவார் ராமதாசர்? நித்தியமும் ராமநாம ஜபம் பண்ணக்கூடியவர், அப்படி ராமனுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவர். அப்பேற்பட்ட ராமதாசர் குடும்பத்தில் இப்படி நடந்திருக்குன்னா எல்லாருக்குமே ராமநாமத்தின் நம்பிக்கையே போயிடும். யாருமே ராமநாமம் சொல்ல மாட்டா. இப்படிலாம் விடக்கூடாது, ராமதாசரை உங்க குழந்தை விடக்கூடாது. எங்க இருக்கா ராகவன், எங்க இருக்கா ராகவன் கேட்குறானா. அந்த ஒரு வாழலையில் அப்படி சுற்றி வச்சிருக்கா இல்லையா, அதை எடுத்துட்டு வரா. பாகவதாலாம் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி எங்கே திவ்யநாமம் நடந்ததோ அந்த மித்தத்தை நடுவில் அந்த குழந்தைய அப்படி படுக்க வைக்க எல்லா பாகவதாலும் சுற்றிண்டு ராமநாமம் என்னதான் பண்ணாது, ராமநாமம் என்னதான் பண்ணாதுன்னு எல்லா பாகவதாலும் சேர்ந்து ராம 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 எல்லா பாகவதாலும் நேரம் காலம் போகிறது தெரியாமல் ராகவன் எழுந்துக்கிற வரைக்கும் நாம சொல்ல போகிறோம் அப்படின்னு உட்காந்துட்டா. எல்லாரும் அப்படி தான் அந்த நாமத்தை சொல்லிட்டு இருக்கும் போதே வெளியில் ஒருத்தர் ஓடி வர. பார்க்கறது எப்படின்னா பச்சை தலைப்பாக கட்டின்னு இருக்கார், ஒரு பெரிய ஷாலை போத்தின்னு இருக்கார், கையில் ஒரு விசிறி வச்சுட்டு இருக்காராம். ஓடி வந்து நகுங்க நகுங்க நகுரு அப்படின்னு சொல்கிறாளாம். வரவா எல்லாருமே வழி கொடுக்குறா. வழி கொடுத்த உடனே ஓடி வந்து இந்த ராகவனை பார்த்து ராகவா ராம 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 அப்படின்னு விசிறினால அப்படி இவர் பண்ண உடனே இந்த குழந்தை எழுந்துட்டான். உடனே இவர் ஓடி போறார். ராமதாசர் இதெல்லாம் பார்க்குறார். வந்தவர் யாரா இருக்கும், வந்தவர் யாரு, இந்த யோகி யாருன்னு பின்னாடி ஓடி போக கொஞ்சம் தூரத்துக்கு போன உடனே அந்த யோகி அப்படி திரும்பினாராம். கையில் இருக்கிற விசிறி கோதண்டமாச்சு, தலையில் இருக்கிற தலைப்பாக கிரீட்டமாச்சு. சாட்சாத் ராமராகவே தரிசனம் கொடுத்து கையை கூப்பின. ராமஜோகி மந்தூ கொணரே ராமரகுராயா ராமஜோகி
ಮಂದು ಗುಣನೇ ರಾಮ ಜೋಗಿ ಮಂದು ನೀರು ಪ್ರೇಮತೋ ಬುದಿಂದಿನ ಪುಟೆ ಕಾಮ ಕ್ರೋಧ ಲೋಭ ಮುರಳು ಕಡಗೋ ಕಾರೋಡೆ ಮುಂದು ರಾಮ ಜೋಗಿ ಮಂದು ಗುಣನೇ ಕಾಮ ರೂಲಾರ ರಾಮ ಜೋಗಿ ಮಂದು ಗುಣನೇ இதனே கை கூப்பின்னு சொல்றார், ஆஹா ராமா, எங்களுக்காக ஒரு யோகியா நீ வந்திருக்கே, ராம ஜோகி மந்து குணரே. எல்லா ஜனங்களையும் பார்த்து சொல்றான், பார்த்தேலா ராமநாமம் என்ன பண்ணாது, ராமநாமம் என்ன சாதிக்காது பாருங்கோ, ஹே பாமர ஜனங்களே பாருங்கோ ராமநாமத்துடைய பெருமைய அப்படின்னு எல்லாரையும் பார்த்து பாடுற. அப்படி சாட்சாத் ராமரே ஒரு யோகியா வந்து தன்னுடைய குழந்தையை எழுப்பி விட்டாருங்கிற விஷயம் உலகத்துக்கே தெரிய வருது. எல்லாருமே சந்தோஷப்படுறா, ராமநாமத்தினுடைய பெருமையை தெரிஞ்சுக்கிறா, பாகவத தர்மத்தினுடைய பெருமையை தெரிஞ்சுக்கிறா சகல ஜனங்களுமே. அன்னிலேருந்து ராமதாசருக்கு இன்னும் புஷ்டி ஆயிடுது. ஏற்கனவே இருந்த பக்தி எவ்வளோ புஷ்டியான ஒரு பக்தி, அது இன்னுமே இப்போ புஷ்டி ஆயிடுதான். அதுக்கு மேலே ஒரு ஆசை வேறு வந்துடுது. நேற்றுக்கு நம்ம பார்த்தோமே, துளசிதாசருக்கு ஒரு ஆசை என்னன்னா, ராமர் வரமாட்டாரா கிரகத்துக்கு வரமாட்டாரான்னு ஆசைப்பட்டாரே. இப்போ இவருக்கும் ஒரு ஆசை என்னன்னா, இவர் வந்த நேரமும் இந்த மாதிரி என் குழந்தைக்கு உயிரை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் வந்துட்டு ஏதோ ஒரு செகண்ட் வந்து அனுகிரகம் பண்ணிட்டு போகிற மாதிரி ஆயிடுத்து. ராமா கொஞ்சம் மொல்லமாக வந்து உற்சவத்தில் கலந்துண்டு நல்லா சாப்பிட்டுட்டு போகலாமே அப்படின்னு ஆசைப்படுறாராம். ஒரு நாளுமே ராமதாசருடைய கிரகத்து வாசலில் நின்று எட்டி பார்ப்பாராம், யாரா வராளா வரவா போகிறவாளான்னு கேட்பா. ராமதாசரே யாராவது எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா, யாராவது உங்களுடைய பந்துக்கள் யாராவது வராளான்னு கேட்டால், ஆமாம்மா என் பந்துக்கள் தான் சொல்லுவாராம். யார் வராருன்னா, ராமர் வரமாட்டாரான்னு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு அவரே கேட்குறார். வச்சேவோ ராவோ மாயில் வச்சேவோ ராவோ வச்சேவோ அக்ஷய முக நன்னாதரிஞ்சீக நாராயணா ராமா வருவியா வரமாட்டியா அப்படிதான் கேட்குறாரு. வச்சேவோ ராவோ அப்படின்னா அதுதான் அர்த்தம். வருவியா ராமா இல்லை வரமாட்டியா, எங்கண்ணா மாயின்டிக்கு வச்சேவோ ராவோ. ராமா என்னுடைய கிரகத்துக்கு நீ வரமாட்டியாடா, நீ கிரகத்துக்கு வரமாட்டியான்னு கேட்டுட்டே இருக்கார். அப்புறம் அவரையே அவரை சமாதானப்படுத்திக்கிறார். இல்லை ராமர் நிச்சயமாக வந்திருப்ப, நமக்கு தான் தெரியல அப்படின்னு. யாருனால தான் அந்த ராமரை புரிஞ்சிட முடியும்? ஏமைய ராம பிரம்மேந்திராதுல குலீன இமாய தெளிய வசமா காமாதி விமுத குணதாமா குவலயதளஷாவானோகண்ண தந்தி ஸ்ரீராமா ஏமைய ராம பிரம்மேந்திராதுல குலீன இமாய தெளிய வசமா. அழகா சொல்ற, ஏமைய ராமா உன்னை புரிஞ்சுடுதான் முடியுமா யாருன்னு? ஏன்னா நீ மாய தெளிய வசமா, மாயைன்னு ஒரு திரையை போட்டு இருக்கிறதுனால பிரம்மாதி தேவர்களுக்கே உன்னை யாருன்னு புரியல. நான் உன்னை புரிஞ்சுட்டுருவேனா, நீ வந்திருக்கேன்னு எனக்கு தெரியுமா, நிச்சயமா நீ வந்திருப்ப அப்படின்னு அவரையே சமாதானப்படுத்திக்கிறார். இப்படி நிறைய ராமநவமி உற்சவம் அப்படி தான் கொண்டாடிட்டு வர்றார் நம்ம ராமதாசர். சொன்ன மாதிரி நோ காம்ப்ரமைஸ், துளி கூட காம்ப்ரமைஸ் இல்லாமல் எவ்வளோ செலவழித்து பண்ண முடியுமோ அப்படி தான் பண்ணுவார். ஏன்னா அவர் மனசில் தனக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடச்சிருக்கு. தனக்கு ஒரு ராமர் அமைஞ்சு அந்த ராமருக்கு பூஜை பண்ணுற மாதிரி இருக்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய பாக்கியம். நம்மளா தேட முடியாது, அவராக தேடி வரணும். அதுதான் குருநாத தேடி வந்தனையே என்னை நீ நாடி வந்தனையே, தேடி வந்தனையே என்னை நீ நாடி வந்தனையே, உனையாடி பாடி கொண்டாடிடவே தேடி வந்தனையே என்னை நீ நாடி வந்தனையே,
செய்த தவபயனோ நல்லோரளித்த நல்வரமோ பிறவிகளின் புண்ணியமாகோ அல்லது நான் செய்த பூஜா பலமோ தேடி வந்தனையே என்னை நீ நாடி வந்தனையே. குருநாதர் அனுபவிக்கிறார். தனக்கு பிரேமிகவர் தனக்கு பூஜை கிடைச்சிருக்கு அப்படின்னா தேடி வந்தனையே, என்னை தேடி வந்திருக்கேப்பா. ஏன்னா உன்னை ஆடி பாடி கொண்டாடிடவே தேடி வந்தனையே. இவ்வளோ பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த பாக்கியம் எப்படி எனக்கு கிடைச்சது? முன்னோர் செய்த தவபயனோ நல்லோர் அளித்த நல்வரமோ முப்பிறவிகளின் புண்ணியம் தானோ அல்லது நான் செய்த பூஜா பலமோ. ஆஹா, உனக்கு பூஜை பண்ணுறதுக்கான ஒரு பாக்கியம் கிடச்சிருக்குன்னா இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்னு ஆசையாக கொண்டாடணும். அதுக்கு தான் பெருமாளே வந்திருக்கார். கொண்டாடுறதுக்கு தான் அவர் வந்திருக்கார். அதனால அப்படி தான் கொண்டாடுறார். 10 தலைமுறை சாப்பிட்ற மாதிரி சேர்த்து வச்சார் இல்லையா? எல்லாம் காலி. எல்லாத்தையும் ராமநவமி உற்சவத்திலேயே செலவச்சு காலி ஆகிடுது. சரி, சிம்பிளாக ராமநவமி உற்சவம் கொண்டாடலாமான்னா அதில் மனசு இல்லை. பண்ணால் கிராண்டாக தான் பண்ணணும். என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போதே கமலா சொல்கிறா, அண்ணா உங்கள் மாமா இருக்கார் அக்கண்ணா கௌரவ், உங்களுக்கு வாஸ்தவத்தில் வர வேண்டிய அந்த மந்திரி பதவி இப்போ அவர்கிட்ட தானே போயிருக்கு. நீங்கள் வேணா ஒன்று பண்ணுங்க, அவர் இடத்துல போய் கொஞ்சம் ராமநவமி உற்சவத்துக்கு கொஞ்சம் நம்ம பணம் கேட்கலாம். அவரையும் கொடுக்காம இருப்பார், நிச்சயமாக கொடுப்பார்னு சொல்ல நம்ம கேட்டது ரொம்ப சரியாக தோணித்து. கமலா சொன்னதுனால இங்கேருந்து கிளம்பி அக்கண்ணா கௌரவ், இப்போ அவர் தான் மந்திரியாக இருந்துன்னு இருக்கார் தானிஷாக்கு, அவர் இடத்துல போய் இந்த மாதிரி விஷயத்தை விண்ணப்பிக்கும் போதே அவர் கேட்குறா, கோபண்ணா 10 தலைமுறை சாப்பிட்ற மாதிரி சேர்த்து வச்சாரும் அப்பா, எங்கடா போச்சு எல்லாம்? என்ன பண்ணானா, ராமருக்காக எல்லாத்தையும் நான் செலவழிச்சிட்டேன், ராமநவமி உற்சவத்துக்காக பாகவதானுக்காக. அதனால ஒரே ஒரு ஆசை தான், கொஞ்சம் நீங்கள் பணம் கொடுத்தேன்னா அடுத்த வருஷம் ராமநவமி உற்சவத்துக்கு கொஞ்சம் இருக்கும், அப்புறம் நான் எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவர் பார்க்குறார், இந்த மாதிரி அடுத்த ராமநவமி உற்சவமும் கிராண்டாக தான் கொண்டாடுறார். அப்புறம் அந்த பைசாவும் போயிடும், திரும்பி அடுத்த வருஷத்துக்கு வரணும். நான் வேணா ஒன்று பண்ணுறேன், இன்னும் இப்போ கூட தானிஷாக்கும் அப்பா மேலே அவ்வளோ மரியாதை உண்டு. அதனால நம்ம லிங்கண்ணாகாரு பையன் கோபண்ணாகாரு வந்திருக்கார் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ஏதாவது ஒரு பதவி அவர்கிட்ட இருந்தால் அதை உங்ககிட்ட கொடுப்ப. நான் கூட கேள்விப்பட்டேன், ஒரு இடம் இருக்குது, அதுக்கு ஒரு தாசில்தார் பொசிஷன் இப்போ ஃப்ரீயாக இருக்கான், அவர்கிட்ட பேசி அந்த இடத்துக்கு நான் தாசில்தாரை ஆக்கிடலாம்னு பார்க்குறேன், என்ன நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறேன். ராம கைங்கிறதுக்கு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்ன உடனே இவர் நம்ம அக்கண்ணாகாரு போய் இந்த தானிஷா கிட்ட பேச, லிங்கண்ணாவனுடைய பையன் வந்திருக்கான்னு சொல்ல சந்தோஷப்பட்டு அவர் சொல்கிறார், அப்படி ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு தாசில்தார் பதவியும் இப்போ ஃப்ரீயாக இருக்கு, அங்கே தாசில்தாராக போடலாம் அப்படின்னு சொன்ன உடனே வந்து சொல்கிறா, என்ன இடம் அப்படின்னு கேட்கும் போதே, அஸ்தி பத்ராச்சலம் நாம கோதாவரியாஸ்தடே சுகே ரம்யம் க்ஷேத்திரம் மகாபுண்யம் வைஷ்ணவானந்தவர்தனோ தத்ராஸ்தி ராமச்சந்திரஸ்ய மந்திரோ பகு சுந்தரம் சதா பக்தகணைः சேவ்யம் நாம கீர்த்தன தத்பரைः. வைஷ்ணவ சம்ஹித ஸ்லோகம். அஸ்தி பத்ராச்சலம் நாம, பத்ராச்சலம்னு ஒரு இடம் கோதாவரி நதி தீரத்து பக்கத்தில் இருக்கு, ரம்யமான ஒரு க்ஷேத்திரம், மகா புண்ணியமான ஒரு க்ஷேத்திரம், எல்லா வைஷ்ணவாளுக்கும் ஆனந்தத்தை அப்படியே வர்த்தனம் பண்ணக்கூடிய ஒரு க்ஷேத்திரம். அங்கே நீ நம்ப மாட்ட கோபண்ணா, உனக்கு ராமர் தானே இஷ்ட தெய்வம், கேள்விப்பட்டோம், அங்கே ஒரு ராமர் கோவில் இருக்காமே, அந்த ராமர் கோயில் கூட நீ போய் சேவிக்கலாம்டா. தத்ராஸ்தி ராமச்சந்திரஸ்ய மந்திரம் பகு சுந்தரம் சதா பக்தகணை சேவியம் நாம கீர்த்தன தத்பரை. அப்படியா, அங்கேயும் ஒரு ராமர் கோயில் இருக்கா, இப்பயே அந்த பொசிஷன் எடுத்துக்கிறேன், இதோ உடனே ஜாயின் பண்ணிடுறேன்னு சொல்ல தன்னுடைய குடும்பத்தோட எல்லாரும் சேர்ந்து தாசில்தாரா பத்ராச்சலத்துக்கு போறா. போற வழியிலேயே அந்த பத்ராச்சலத்தை நினைச்சுட்டே பாடிண்டே போறாராம். பஜரே பத்ராச்சலம் பத்ராச்சலம் கோதாவரி தீர புண்ணியாச்சலம் கோமள தாரக மந்திர மயாச்சலம் பஜரே பத்ராச்சலம் பஜரே பத்ராச்சலம்
सर्व पाप विनाशकाचनं सुंदर राम भद्रवासाचलो स्वरे भद्राचलो मानस भद्रे भद्राचलो. ரொம்ப அழகான பத்ராச்சலம், கோதாவரி தீர புண்ணியாச்சலம், கோமல தாரக மந்திரமயாச்சலம். தாரக மந்திரமயமான ஒரு அழகான ஒரு மலை, அதுதான் இந்த பத்ராச்சலம் அப்படின்னு ரொம்ப அழகாக இந்த விஷயத்தை பாடிண்டே மொல்லமாக நடந்து போக தாசில்தார் வரன்னு எல்லாரும் காத்துட்டுருக்கா. எல்லாரும் எங்கே காத்துட்டுருக்கா அப்படின்னா ராமர் கோயிலே காத்துட்டுருக்காளாம், வெல்கம் பண்ணணும் அப்படின்னு. அதனால எல்லாருமே பூர்ண கும்பத்தோட தயாராக பத்ராச்சல ராமதாசரை வர வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவர்கள் வர வைக்கிறதும் அழகாக அந்த கோவிலே வர சொன்னால் சந்தோஷப்படுவார்னு காத்துட்டுருக்கா. வந்து இறங்குறார் மொல்லமாக நம்ம கோபண்ணா நம்ம ராமதாசர் கோவிலை பார்க்குறார். பார்த்தா ரொம்ப க்ஷீணமான ஒரு திசையில் இந்த கோவில் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள போக ராமர் சேவிக்கலான்னு பார்த்தா கண்கள்லேருந்து அப்படியே தாரையாக ஜலம் வருதாம். கையை கூப்பிண்டார். ஏன்னா கோவில் கடைசியாக யார் எப்போ பார்த்துட்டான்னே தெரியல. ரொம்ப அழகான ஒரு கோவில். பத்மாசனத்தில் இருப்பார் ராமர், கோதண்டத்தோட கையில் வில்லோட சங்கு சக்கரத்தோட இருப்பார். பக்கத்தில் சீதா பிராட்டியும் இருப்பா. அவ்வளோ அழகான ஒரு க்ஷேத்திரம். ஆனால் அவர் அப்போ போகும்போதே அவர் மனசில் ராமர் பட்டாபிராமராக இருப்பார் நினச்சிட்டு போனால், ராமா நீ வனவாச ராமரையா இருக்கேப்பா, உன்னை கடைசியாக யார் எப்படி பார்த்துட்டான்னு தெரியலையேன்னு பார்த்து அழற. உடனே மனசில் ஒரு எண்ணம், அடடா ராமா, என்னை இங்கே கூட்டின்னு வந்ததே ஒன்றை பார்த்துக்கணும் தான் நீ கூட்டின்னு வந்திருக்க. தாசில்தாராக போட்டதே உனக்கு ஜம்முன்னு கோயிலில் நடத்தணும் தான் கூட்டின்னு இருக்கேன்னு பரம சந்தோஷம் வந்துடுது. அன்னிலிருந்து பக்தாளுக்கெல்லாம் அதுதான் சொல்ல முடியாது அவன் மனசில் என்ன எப்படி தோணும் அப்படின்னு. தாசில்தாராக இருந்துட்டு என்னென்னலாம் டேக்ஸ் கலெக்ட் பண்ணணுமோ எல்லா பைசாவையும் வச்சு கோவில் கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. கோவிலுடைய திருப்பணியை ஜம்முன்னு பண்ணுறாரு. ஆனால் நல்ல கருங்கல் திருப்பணி. என்னென்னலாம் வாகனம்லாம் உடஞ்சி போயிருக்கோ எல்லா வாகனத்தையும் சரி பண்ணார். பலவிதமான மண்டபங்கள்லாம் கட்டுறார். ஜம்முன்னு கோவில் அமைக்கிறார். அந்த ராமருக்கும் அந்த சீதைக்கும் லக்ஷ்மணருக்கும் அவரே பூஷணங்கள்லாம் பண்ணி கொடுக்குறார். அப்படி ராமதாசர் அந்த கோவிலுக்காக கொட்டறார் பணத்தை. என்ன பணம்னா தாசில்தாராக கலெக்ட் பண்ணி ராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய பணம். ஆனால் அது எல்லாத்தையும் அவருக்கு பக்தி பரவசத்தினால தன்னை மறந்து போய் எல்லாத்தையும் கோவிலுக்காக பண்ணுற. ஒரு நாளுமே கோவில்லையே பஜனை. அன்னிலிருந்து ராமரை ஏழை பண்ணிட்டு ராமருக்கு அங்கே கோவில்லையே பஜனை. அன்னைக்குன்னு பார்த்து ஜம்முன்னு ஒரு கருட வாகனம் தயார் பண்ணியிருக்கானா, கருட வாகனத்தை பெருமாள் அப்படின்னு வரும்போதே அந்த ராமரையே பார்த்து கருட கமன ஜம்முன்னு ராமரா அவர் வந்தார் அப்படின்னா கருட கமனனா அப்படி வரும்போதே அவரை பார்த்து ஹே கருட கமனா ராரான்னு அவருடைய கீர்த்தனம் தான் அவர் தான் அப்படி அனுபவிச்சிருக்கார். ஒரு நாள் ரொம்ப அழகாக 10 வாகனங்கள்னு சொன்னதில் சில வாகனங்களில் வரும்போதே கிருஷ்ணரா அலங்காரம் பண்ணி வைப்பார். கிருஷ்ணரா கூட ராமர் அலங்காரம் பண்ணதுன்னு சில கோவில்கள் எல்லாம் உண்டு. ஏன் சிவனையே கிருஷ்ணரா அலங்காரம் பண்ணான்னு நம்ம பார்த்தோம் ஸ்ரீதரியாவள் சரித்திரத்தில் மாத்ருபூதேஸ்வரர் பற்றி சொல்லும் போதே. அப்படி அன்னைக்கு கிருஷ்ணரா அலங்காரம் பண்ணியிருக்கானா, பார்க்குறதுக்கு எப்படி இருக்காருன்னா கோபாலனை போல இருக்காராம், அவ்வளோ அழகு. உடனே ராமதாசர் பார்க்குற அவருக்கு அந்த கோபாலனுடைய அழகு மனசில் அப்படியே நிற்கிறது. ஷியாமம் ஹிரண்ய பரிதின் வனமாய பர்ஹதாது பிரபால நடவேஷ மனுப்ரதாம்சே வின்யஸ்தஹஸ்தம் இதரேன துனானமப்ஜம் கர்ணோத்பல அலக கபோல முகாப்ஜஹாசம். ஜம்முன்னு ராஜகோபாலனா தர்சனம் கொடுக்க அவர் பார்த்து பாடுற ராஜ கோபால ரமணீய தேச ராஜ கோபால ரமணீய தேச ராதா Govinda
ஜம்முன்னு ராஜகோபாலான தர்ஷனம் கொடுக்க அப்படி பாடுறார். இப்படி அனுபவிச்சு தள்ளியிருக்கார். ராமதாசர் கீர்த்தனங்கள்லாம் திவ்யநாமத்துல கேட்டோன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு தனி ஜோஷ் கொடுக்கும். அப்படிதான் அனுபவிச்சு பக்தியோட பாடியிருக்கார். அங்க இருக்கிற பெருமாளை இப்படி ஒன்னொன்னா பாடிட்டு வர ஜம்முன்னு திருப்பணி நடக்க கோவில் அப்படிதான் ரொம்ப அழகா ஆயிடுத்து. ராமதாசர் அவ்வளோ சந்தோஷமா இருக்கார். தன்னோட நிறைய பக்தாள்லாம் சேர்ந்துட்டா. மற்ற ஒரு பாகவதாள்லாம் இந்த பத்ராச்சல உற்சவத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு எல்லாரும் ஓடி வராளாம். எல்லாம் நல்லா நடக்கிறதா நம்மளே சொன்னோமே, மகாத்மா சரித்திரத்துல யாருக்காவது அவர் மேல அசூயை ஏற்பட்டதுன்னா எப்படியாவது அவருக்கு ஏதாவது கஷ்டத்தை கொடுக்கணும்னு நினைப்பானு. அதே மாதிரி நடக்கிற ஒருத்தர் கவனிக்கிறார். தாசில்தாரா இருந்துட்டு எல்லா பணமும் ராஜாவுக்கு தானே போகணும், அங்க போகாம எல்லாம் கோவில் பக்கம் போறதே அப்படின்னு ஒரு லெட்டரை போட்டுடுற. அக்கண்ணாக்காருக்கு அந்த லெட்டர் வருது. பயந்து போய் ராஜா இடத்துல போய் இந்த விஷயம் பேச, எங்க இந்த கோபண்ணா அப்படின்னு கேட்க, கோபண்ணா வரும்போதே கையில் பிரசாதத்தோட வரலாம். பிரசாதத்தோட ராம கோயில் பிரசாதம், நீங்க சீக்கிரம் வரும் பார்க்கணும் கோயில் எப்படி அமைஞ்சிருக்குன்னு. பைசா எங்க கோபண்ணா அப்படின்னு கேட்க, எல்லாம் ராம கைங்கரியமா பண்ணிட்டேன்னு சொன்ன உடனே கோபம் வந்தது. ஜெயில போடு அப்படின்னு சொன்னார். ஜெயில போட்டா அந்த ஜெயில் இன்னைக்கு கூட இருக்கு. இன்னைக்கு கூட போய் பார்க்கணும், கோல்கொண்டா ஃபோர்ட் அப்படின்னு இருக்கும். இன்னைக்கு கூட ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா அது ஆயிடுத்து. ஆனா காராகிரகம்னு சொல்லுவா இல்லையா பொதுவா ஜெயில. நான் ஒரு தடவை எனக்கு போறதுக்கான ஒரு பாக்கியம் கிடைச்சது அந்த இடத்த போய் பார்க்க. அது அப்ப பார்க்கும் போதே அப்ப இதெல்லாம் தெரியல, ஆனா இப்ப புரியுறது. அது ஒரு காராகிரகம் இல்லை, அது கர்ப்பகிரகமாவே ஆகிட்டார் அன்னைக்கு ராமதாசன். ஜெயில போட்டாரா? நீங்க நினைச்சு பாருங்களே, அவருக்கு என்ன மனசுல எண்ணம் இருந்திருக்கணும். ராஜா ராமரா பார்க்கணும்னு நினைச்ச நீ வனவாச ராமரா இருந்த ஒண்ணு பட்டாபி ராமரா நான் பார்த்திருக்கேன்னா இவ்வளவு பெரிய கைங்கறதுக்கு இதுதானா ராமா? என்ன அடிக்கிறாளே, ஆகாரம் எதுவும் கிடையாது, மேல ஒரு சின்ன ஓட்டை இருக்கும், அந்த ஓட்டை வழியா ஏதோ உப்புல தோச்ச சாதத்தை மேல இருந்து கீழே போடுவா, அதை சாப்பிடணும் அவன்தான். அப்பேற்பட்ட ஒரு வழி குச்சியை எடுத்துட்டு வந்து அட்டின்னு அடிப்பா, எல்லாத்தையும் தாங்கிக்கணும் இல்லையா? ராமதாசர் என்ன நினைச்சிருக்கணும்? உன் பக்தி இதுதான் பலந்து தானே கத்திருக்கணும். அவர் அப்படி கத்தல. அவர் என்ன கத்தினார்னா, தீன தயாளோ தீன தயாளோ தீன தயாளோ தீன தயாளோ தீன தேவா தயாளோ தீன தயாளோ தீன தயாளோ தீன தேவா தயாளோ. என்ன கத்திருக்கணும்? காப்பாத்துவேன்னு நினைச்சானா படுத்தறையே ராமான்னு சொல்றதுக்கு பதிலா தயாளோ தயாளோன்னு பாடுறாருன்னா அதுதான் பக்தி. இந்த பக்தி எல்லாம் புரியும் நமக்கு. 100க்கு 100 பக்தின்னு சிஷ்யான்னா சொல்லுவாளே, அந்த 100க்கு 100 பக்தி இதுதான். அவரால் ராமரை பார்க்காம இருக்க முடியல. இன்னைக்கு கூட போனா பார்க்கலாம். அவர் கையில இருக்கிற நகத்தினால அந்த காராகிரகத்தினுடைய செவுருல அவர் நகத்தினாலேயே பத்ராச்சல ராமர் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி கையினால செதுக்கி அந்த ராமரை பார்த்து ஒரு பாட்டுமே காராகிரகத்துல தன்னை அடிக்கும் போதே, தனக்கு அவ்வளவு கஷ்டம் இருக்கும் போதே அவர் வாக்குல இருந்து வர வார்த்தை ஹே தீனதயாளோன்னு கூப்பிடுறாருன்னா அதுதான் பக்தி. அப்படிதான் இருக்கணும். பக்தன் தான் அப்படித்தானே, அதுதானே காமிக்கிறதுக்கு பகவான் இந்த மாதிரி லீலையெல்லாம் பண்ணறான். அப்படிதான் ராமரை இந்த காராகிரகத்துல இருந்து பாடுற ஒரு நாளுமே ராமரை பார்த்து கேட்கல, ராமா நான் பண்ணது தப்பா சுத்தி இருக்கிறவா எல்லாருமே ராமதாசர் பண்ணது தப்புன்னு சொல்றா, ஆனா எனக்கு அப்படிலாம் தோணலையே ராமா. பிரபு உனக்கு கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு தானே நான் இதெல்லாம் பண்ணேன், நான் அப்படி பண்ணது பெரிய தப்பா? நீயா சொல்ல மாட்டியா? நீயா உன்னுடைய அழகான முத்தான உன்னுடைய வாக்க தருந்து ராமதாசா நீ பண்ணது தப்பு இல்ல நீ சொல்ல மாட்டியா? ஏன் பேச மாட்டேங்கிற? அப்படி பேசினா உன்னுடைய வாக்குல ஏதாவது முத்தும் பவழமும் வைரமும் ஏதாவது கீழே விழுந்துரும்னு பயப்படுறியா? ஒரு 4-5 வார்த்தை என்னோட பேசேன் அப்படின்னு கேட்கிறார். பல்லுகே பங்கார மாயனா நீ பேசினா என்னடா என்ன ஆயிட போறது? எனக்காக நீ பேச மாட்டியா? ஒரு வார்த்தை பேச மாட்டியான்னு கேட்கிற. ராமா
உன்னுடைய கருணா கட்டாட்சத்தை, உன்னுடைய தயைய ஒரு நாள் என் மேல நீ பொழிய வேண்டாமா? உன்னுடைய பக்தன் எப்படி எப்படிலாம் கஷ்டப்படுறான் நீ பார்த்துட்டே இருக்கியே. ஏ பிரபு, அழகான தாமரை போன்ற அந்த கண்கள்னால ஒரு தடவை என்ன கட்டாட்சம் பண்ணேன். ராஜீவ ராஜ ராஜ ஏ ராமா, உன் தைய பொழிய மாட்டியா? வரவா போறவனா அடிக்கிறாடா ராமா, வலிக்கிறது. உன் தயையோட ஒரு க்ஷணம் அந்த தாமரை கண்கள்னால நான் பார்க்க மாட்டியான்னு கெஞ்சற கதற. உன்னுடைய சரணத்தை பிடிச்ச வாழ்க்கைலாம் நீ அவர்களுக்கு துளி கூட கஷ்டம் இல்லாத காப்பாத்தி அவர்கள் ஆசைப்படுறது எல்லாத்தையும் அப்படிலாம் கொடுப்பேன்னு கேள்விப்பட்டிருக்கேனே. உன் சரணத்தை நம்பி வந்திருக்கேன் ராமா, என்னை கைவிடாத. வாரிதி கட்டின வரதா 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 நீ திவ்ய சரணமுலே. உன் சரணமே கத்தின்னு நம்பி வந்திருக்கேன் ராமா, கையை விட்டுடாத. ஐயா ஐயா அப்படின்னு கூப்பிடுற. இந்த கீர்த்தனம் கேட்டா அப்படிதான் மனசு உருக்கிடும். அப்படி ஒரு பக்தி பண்ற. என்னதான் பேசினாலும் ராமர் திரும்பி பேசுறதா இல்லை. அப்பதான் யோசிச்சார், ராமர்கிட்ட பேசி என்ன, நமக்காக அம்மா இருக்காளே, அம்மா கிட்ட பேசினா அம்மா போய் ராமரிடத்துல சொல்லுவாளோன்னு ஆசைப்பட்டு, அம்மா அம்மா எனக்காக நீ ராமர்கிட்ட போய், ராமதாசர்னு ஒரு பக்தன் காராகிரகத்துல தவிச்சுட்டு இருக்கான், நீங்க போய் காப்பாற்ற மாட்டேல அவனால ஒரு வார்த்தை சிபாரிசு பண்ண மாட்டேயாமா? నన్ను బ్రోదమని చెప్పవే సీతమ్మ, నన్ను బ్రోదమని చెప్పవే, నన్ను బ్రోదమని చెప్పు నారి శిరోమణి జనకుని కూతుర జనకీ జానకమ్మ, నన్ను బ్రోదమని చెప్పవే సీతమ్మ, నన్ను బ్రోదమని చెప్పవే. ஜனனி ஜானகம்மா, அம்மா அம்மா ஜானகி அம்மா, எனக்காக போய் பேச மாட்டியா? எனக்காக போய் சொல்ல, ராமதாசன் ஒருத்தன் தவிச்சுட்டு இருக்கான்னு, சீக்கிரம் வந்து கிருப பண்ணோன்னு நீங்களா போய் ராமர்கிட்ட சொன்னாதானே கேட்பன்னு சொன்ன உடனே அம்மா மனசு தாங்குமா? அன்னைக்கு ராத்திரி ஊஞ்சல்ல இருக்கக்கூடிய நம்ம பத்ராச்சல ராமருக்கு நல்ல பாலை எடுத்துட்டு வந்து கொடுக்கறதுக்கு வரலாம் நம்ம சீதா பிராட்டி. அப்படிதான் இருக்கு ஊஞ்சல், தங்கமயமான ஊஞ்சல். ராமரும் ஜம்முன்னு உட்காந்துட்டு இருக்க, கிரீட்டத்தோடையும் ஹாரங்களோடையும் கையில அப்படிதான் அழகா, கைக்கு நல்ல பூஷணங்கள்லாம் போட்டு, காடு பூஷணங்கள்லாம் போட்டு ராமர் கம்பீரமா உட்காந்துட்டு இருக்க. சீதா பிராட்டியும் அவ்வளவு அழகா ரொம்ப சர்வாலங்கார பூஷிதையா நடந்து வந்து அந்த பாலை கொடுக்குறா. ராம சீதையினுடைய அழக பாக்குற, சீதை எவ்வளோ அழகா இருக்குமா, உன் காது குண்டலங்களை சொல்றதா, ஹாரத்தை சொல்றதா, ஒண்ணுமே பளிர் பளிர்னு அவ்வளவு அழகா இருக்கேன்னா. ஆமா, எல்லாத்தையும் கொடுத்த பக்தன் எப்படி தவிச்சுட்டு இருக்கான், நீங்க உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்கிறாளோ. யாருமா? ராமதாசர். அவர் கொடுத்ததானே இதெல்லாம், அவர் தானே நமக்கு இந்த பூஷணங்கள்லாம் போட்டு கொடுத்திருக்கார், அவர் தானே இப்படி ஒரு கோவில் அமைச்சு கொடுத்திருக்கார், அவர் பாவம் தவிச்சுட்டு இருக்கார், அவரை போய் காப்பாற்ற மாட்டேலா? நான் என்னமா பண்ணறது சீதை? அவர் தாசில்தாரா இருந்துட்டு என்னெல்லாம் பைசாவை ராஜாவுக்கு கொடுக்கணுமோ அதை வச்சு எனக்கு கோவில கட்டிட்டார். நான் என்னமா பண்ணறது? அவர் பண்ணது ஒரு விஷயத்துல தப்பு தானே, என்ன பண்ணறது? பைசாவை போய் கொடுங்கோ, எந்த பைசா ராஜாவுக்கு வந்திருக்கணுமோ அதை போய் கொடுங்கோன்னா ராமர் கேட்கிறாராம், பைசாக்கு நாயகமா போகுது அப்படின்னு. அப்ப பிராட்டி சீதா பிராட்டி அவ பீதாமரத்தை இப்படி ஒரு உதறினாலாம் 6 லட்சம் சவரன் தங்க காசு அப்படியே வந்து கொட்டுறது. இதை எடுத்துட்டு போய் கொடுங்கோ ராஜாக்கு, இப்பயே போய் கொடுங்கோ அப்படின்னு சொல்றா. ராத்திரியோட ராத்திரியா 2 பேர் கிளம்புறா, பெரிய மூட்டை தங்க காசோட வந்து தானிஷா அந்தப்புறம் கதவை டங் 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 கேட்க எழுதுக்கிறான். இந்த வேலையில யாரு?
அதுவும் பெரிய செக்யூரிட்டிலாம் இருக்கும், சும்மாலாம் வந்துட முடியாது அந்த புறத்துக்கெல்லாம். யார் இந்த நேரத்துக்கு வந்து கதவை தட்டுறதுன்னு கதவை திறந்தா ஆஜானு பாகுவா 2 பேர் கையில கோதந்தட்டோட ஒரு வேடுவாளை போல இருக்கா, கையில ஒரு பெரிய மூட்டை இருக்கு, தங்க காசு இருக்கு. வந்து முதல்ல இவன் அழகுல மயங்கி போயிட்டான். தானிஷா அழகுல மயங்கி பேசவே இல்லை. அதுக்கப்புறம் தான் சரி நீங்களா யாரு, எங்க இருந்து வந்திருக்கேன்னா, நாங்க 2 பேரும் பத்ராச்சல ராமதாசனுடைய வேலைக்காரா. பேரு என் பேர் ராம்ஜி, இவர் பேர் லக்ஷ்மண்ஜி. அப்படியா, எதற்காக வந்திருக்கேன்? முதல்ல எங்க எஜமானனை விடணும். எஜமானனை விடதா என்ன? எஜமானன் என்னுடைய பைசாவெல்லாம் அவர் எடுத்து வச்சுட்டு ஏதோ கோவில கட்டிருக்காராமே, முதல்ல பைசா வரட்டும் அப்புறம் பாத்துக்கிறேன்னா, பைசா தானே, இந்த மூட்டை எடுத்து தூக்கி போட்டாலாம் கீழே. இப்படி எல்லா தங்க காசும் கொண்டது, எல்லா காசு என்ன வரணுமோ எல்லாம் இருக்கு, முதல்ல ரிசீட்டை போட்டு கொடுங்க, விட்டாச்சு ராமதாசர அப்படின்னு சொல்றான். இப்பயே வேணும்னு சொல்ல ஏதோ ஓடி போய் ஏதோ பேப்பர் கிடைச்சது, அவர் தலையில டர்பன்ல இருக்கிற மயிலே எடுத்தாரு, ஏதோ இங்கில துவச்சாரு, ஏதோ எழுதினார், எழுதி பேப்பரை கொடுத்தாச்சு. கொடுத்தோடே கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறாங்க. இல்ல அதெல்லாம் இருக்க முடியாது, அவ கிளம்பிட்டான். இவனுக்கு அன்னைக்கு ராத்திரி தூக்கமே வரல. அந்த அழகை பார்த்ததுல இருந்து யாரிவா 2 பேர்னே நினைச்சிட்டு இருக்க. அன்னைக்கு மேலே இருந்து அப்படி அந்த சிறைக்கு மேல போகும்போதே அந்த ஒரு ஓட்டை இருக்கும் இல்லையா, ஓட்ட வழியா அந்த ரிசீட்டை கீழே போட்டா, அதுல போட்டா ராமதாசரை விடுவிச்சாச்சு அப்படின்னு அதுல போட்டிருக்கு. இத படிச்ச அடுத்த நாள் பார்த்தானா தானிஷாவே ஓடி வரான். ஓடி வந்து அவனே கதவை திறந்தான், அவனே காலில் விழுந்தான். அழடா ராமதாசரே, நீங்க சொல்லியிருக்கலாம் இல்லையா உங்களுக்கு வேலைக்காரலாம் இருக்கா, பைசாவை வச்சுட்டு இருக்கான்னு சொல்லிதான் நான் போட்டிருக்கவே மாட்டேனே ஜெயிலர். வேலைக்காரளா எனக்கா? யாரு? ஆமா 2 பேர் வந்தா. என்ன அழகு, யார் வந்தா, பேர் என்ன? அவ பேரு ராம்ஜி லக்ஷ்மண்ஜியா. வந்து என்னெல்லாம் பைசா கொடுக்கணுமோ எல்லா பைசாவையும் கொடுத்துட்டு உங்களை விடுவிக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டா. நீங்க திருப்பி ஒரே தடவை நான் காமிச்சு கொடுக்குறேங்களா, ஒரே தடவை அவ 2 பேரையும் வர சொல்றேன் கேட்ட உடனே ராமதாசருக்கு 2 விஷயம். ஒண்ணு சந்தோஷம், தன்னுடைய அந்த கதிரை ராமர் கேட்டாருன்னு. இன்னொன்னு ராமரை பார்த்து கேட்கிற, ராமா கெஞ்சினதெல்லாம் நான் தர்ஷனா ராஜா காடா நியாயமுகா தூரா என்ன நியாயம் அப்படின்னு நினைச்சுக்கிறேன். நீங்க பாக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அவ 2 பேர் வேற யாரும் கிடையாது, கூட்டின்னு போறேன்னு ராஜாவோட சேர்ந்து பத்ராச்சல ராமர் கோவில்ல போய் ராம தர்ஷனம் பண்ணி வைக்க, அன்னிலிருந்த ராஜாவும் அனுகூலமா அந்த கோவிலுக்கு இருக்க. இன்னி வரைக்கும் அந்த கோவில் ஜம்முன்னு இருக்கு, அவ்வளவு அழகா இருக்கு அந்த பத்ராச்சல ராமர் கோவில். அது விடுங்க, அது பக்கத்துல ராமதாசர் தனக்காக இவ்வளவு பண்ணியிருக்காருன்னு இன்னைக்கு கூட போனோம்னா பத்ராச்சலத்துல கோவில் பக்கத்துல ஒரு மண்டபம் இருக்கு. அந்த மண்டபம் ராமருக்கு இல்ல, ராமதாசருக்கு. பத்ராச்சல ராமதாசருக்கு அழகான ஒரு மண்டபத்தை கட்டி அதுல அங்க இருக்கக்கூடிய வால்ஸ்ல எல்லாம் அவருடைய என்னெல்லாம் கீர்த்தனங்கள் எழுதியிருக்காரோ அதெல்லாம் செதுக்கி வச்சிருக்கா. அது மட்டும் இல்லாம என்னென்னலாம் பூஷணங்கள் ராமதாசரே ராமருக்காக பண்ணாலும் அதெல்லாம் இருக்கு, இன்னி வரைக்கும் அங்க எடுத்து வச்சிருக்கா. அந்த கீர்த்தனத்தோட இருக்கு, அவரே பாடியிருக்காரு, நான் இந்த பூஷணத்தை ராமருக்காக பண்ணி கொடுத்துருக்கேன்னு கீர்த்தனத்தோட வச்சு அழகா அந்த பூஷணங்கள்லாம் இன்னும் இருக்கு. இன்னைக்கு கூட போய் பார்க்கலாம். அப்படி பக்தினா என்னன்னு காமிக்கிற மாதிரி ஒரு சரித்திரம். என்னவோ நினைச்சிருக்கோம் நம்ம மைண்ட்ல பக்தி அப்படின்னு, அப்படிலாம் கிடையாது. 100க்கு 100 பக்தினா என்னதான் வாழ்க்கையில கஷ்டம்னு ஏற்பட்டாலும் கூட, என்னதான் தன்னை வச்சு மெதிச்சாலும் கூட, அடிச்சாலும் கூட, நான் வாழ்க்கையிலேருந்து என்ன வார்த்தை வருது, தயாளோ கிருபாளோ அப்படின்னு வருதுன்னா அதுதான் ராம பக்தன், அதுதான் ராம பக்தி அப்படின்னு. ராம பக்தினா என்னன்னு காமிக்கிறதுக்குன்னு அமைஞ்ச ஒரு அற்புதமான சரித்திரம் பத்ராச்சல ராமதாசனுடைய சரித்திரம் இன்னைக்கு நம்ம ஸ்மரிச்சோம். எப்படி ராம பக்தியினுடைய 100க்கு 100 இன்னைக்கு ஸ்மரிச்சோமோ, கிருஷ்ண பக்தியினுடைய 100க்கு 100க்கும் மேல கொடுக்கலாம். அப்பேற்பட்ட எல்லா கிருஷ்ண பக்தாளுக்கும் அக்கரகன்யாயா இருக்கக்கூடிய நம்ம மீராமானுடைய சரித்திரத்தை நாளைக்கு ஸ்மரிக்க போறோம். இப்ப இதோட இந்த சத்சங்கம் பூர்த்தி. கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய். ஹரே ராம கிருஷ்ண जानकी कांत स्मरणं जय जय राम राम। आंजनेय स्वामी की जय।